ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் இந்த நல்ல நேரத்திலும் கூடி வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசு நாமத்தில் அன்போடு வாழ்த்தி உங்களை வரவேற்கிறேன். சேலம் மாவட்டம் மேட்டூர் டேமினுடைய சொந்த ஊர். ஏசு என்றால் யார் என்று தெரியாத ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்த எங்களை என் தாயாருக்கு அசுத்தாவினால் பாதிக்கப்பட்டு ஒரு கிறிஸ்தவ தேவாலயத்துக்கு போய் அங்கே ஒரு போதகர் ஜெபித்ததின் விளைவு என் தாய் சுகமாக்கப்பட்டார்கள். இயேசுவை மெய்யான தெய்வம் என்று அறிந்து நாங்கள் இந்த இயேசுவை சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொண்ட என்னை கர்த்தர் ஊழியத்திற்கென்று ஆண்டவர் என்னை பிடித்தார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் கடந்த 22 வருஷங்களாய் சபை ஊழியம் செய்ய ஆண்டவர் எனக்கு கொஞ்சம் கிருபைகளை தந்திருக்கிறார். 2 பெண் பிள்ளைகளும் ஒரு மனைவியோடு இணைந்து அங்கே ஊழியங்களை கடந்த 22 வருஷங்களாக அங்கேருந்து ஊழியங்களை செய்து கொண்டு வருகிறோம். இதுதான் எனக்கு குறித்த ஒரு சின்ன சாட்சி. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆகவே எங்களுக்காக நீங்கள் எல்லாரும் ஜெபித்துக்கொள்ள உங்களை நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். இங்கே என்னை விட வயதிலே அனுபவத்திலே பல விதத்தில் உயர்ந்தவர்கள் இங்கே இருக்கிறீர்கள். உங்களை எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆனாலும் இந்த நாளில் அவர்களெல்லாம் வைத்து கொண்டும் சில சத்தியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வாராக. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம எல்லாருக்கும் மிகவும் பழக்கப்பட்ட ஒரு வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 7ஆம் வசனத்தை வாசிங்களேன். ஓட்டத்தை முடித்தேன். நல்ல பிதாவே, பரலோக ஆண்டவரே, இந்த நல்ல அதிகாலை வேளையில் உம்முடைய திவ்ய பிரசன்னத்தில் எங்களை சிரம் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே, காலைதோறும் உடைய கிருபைகள் புதியவைகளாக இருக்கிறது. இந்த நாள் புதிய கிருபையோடு வசனத்தோடு இந்த நாளை ஆரம்பித்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்த எங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய கிருபை உள்ள கரத்தில் எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோப்பா. தொடர்ந்து உடைய பிரசன்னம் உடைய வல்லமை எங்களோடு கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். உயிரோடு வாழும்போது, ஜீவன் இருக்கும்போது ஒரு தேவ மனுஷன் வாய் திறந்து சொன்ன ஒரு வார்த்தை, ஓட்டத்தை முடித்தேன். கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஊழியம் செய்வது முக்கியமல்ல, நிச்சயமான ஒரு ஊழியம் செய்வது எவ்வளோ பெரிய முக்கியம் பாருங்க. என் ஓட்டத்தை நான் முடித்தேன். இந்த நேரத்தில் நம்ம என்ன கவனிக்க போகிறோன்னா, எது பவுலின் ஓட்டங்கள்? ஒரு 7-8 ஓட்டங்களை நம்ம கொஞ்ச நேரம் ஓட்டமாக கவனிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. கொஞ்சம் ஓட்டத்தை நான் முடித்தேன். பக்கத்தில் சொல்லுங்கள், ஓட்டத்தை முடிச்சிருவீங்களா? கேளுங்க. அப்படி ஓட்டத்தை முடிச்சு, கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்டால் என்ன சொல்லணும்? ஆயிடுச்சுன்னா ஆயிடுச்சுன்னு சொல்லணும், ஆகலாம் ஆகலாம். சொல்லுங்க, ஓட்டத்தை முடிச்சிருவீங்களா? ஒருத்தர் வாழும்போது சொல்கிறாரு, என் ஓட்டத்தை பஸ்டையா ஊழியத்தின் ஓட்டத்தை முடிக்கிறதுக்கு கர்த்தர் ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் நமக்கு இந்த காலை வேளையில் ஆண்டவர் நமக்கு தருவாராக இயேசுவின் நாமத்தில். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஓட்டத்தை நான் ஓடி முடிச்சிடணும் ஆண்டவரே. பாதியில் நின்று விடக்கூடாது. யாரோ ஒருவரை பார்த்து நான் தேங்கி விடக்கூடாது ஆண்டவரே. இன்னைக்கு நான் கேட்குற ஒரே ஒரு ஜெபம், என்னை எத்தனை வருஷம் இந்த உலகத்தில் ஜீவனோடு கர்த்தர் வைத்திருக்கிறீரோ அத்தனை வருஷம் ஜீவனோடு யாரையும் பார்க்காமல், எதையும் எதிர்பார்க்காமல், எதற்காகவும் இந்த ஓட்டத்தை ஓடி முடிக்கிற ஒரு கிருபை இந்த பகல் வேளையில் ஒரு சால்வையை போல என் மீது விழட்டும் இயேசுவின் நாமத்தில். அது நமது ஜெபமாக மாறட்டும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அது என்னை குறித்து ஒரு சின்ன ஓட்டமாக இருக்கலாம். அது என்னை குறித்து யாரும் எதிர்பார்க்காத இருக்கிற ஒரு சின்ன ஒரு ஓட்டமாக இருக்கலாம். எனக்கு நியமித்திருக்கிற இந்த ஓட்டத்தில் நான் ஓடி முடிக்கிற கிருபைகளை ஆண்டவர் நமக்கு தருவாராக. ஊழியம் ஆட்டம் அல்ல, ஊழியம் ஓட்டம். ஊழியம் ஆட்டம் இல்லையா, ஊழியம் ஓட்டம். இந்த ஓட்டம் ஓடி முடிச்சா ஒரு பவுல் தேவ மனுஷனால் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு தேவ மனுஷன் இந்த ஓட்டத்தை ஓடி முடிச்சான். இந்த ஊழியம் நம்ம ஃபேமஸ் ஆகிறதுக்காக கர்த்தர் நம்ம கையில் தரல, ஒரு பெரிய ஓட்டத்தை தேவன் நம்ம கையில் தந்திருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம ஃபெமிலியர் ஆயிரணும், ஃபேமஸ் ஆயிரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஊழியத்துக்கு யாரும் வரலை, வந்துடாதீங்க. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. ஆம்பூர் சான்ராஜ் பாஸ்டருடைய ஆனிவர்சரிக்கு போயிருக்கும்போது என்கிட்ட ஒருத்தர் 3 தடவை ஒரே கேள்வி கேட்டார். சபை ஊழியத்துக்கு தான் அழைக்கப்பட்டீங்களான்னு கேட்டார் காலையில். ஆமாம் பாஸ்டர். மதிய சாப்பாட்டில் கேட்டார்,
கர்த்தர் உங்களை சபை ஊழியத்துக்கு தான் அழைச்சாரா? ஆமாம் பாஸ்டர். ராத்திரி கேட்டார், உண்மையாலும் கர்த்தர் உங்களுக்கு சபை ஊழியத்தை அழைச்சார். 2-3 தடவை கேட்டால் நமக்கே சந்தேகம் வந்துடும் பாருங்க. அதனால் ஏது இப்படி ஓயாமல் கேட்குறீங்க? அப்போ அவர் சொன்னார், பாஸ்டரையா, சபை ஊழி என்பது கர்த்தராக அழைக்காமல் கை வைக்கக்கூடாது. ஏன்னா ஒன்று நீங்களாக செத்துருவீங்க, இல்லைன்னா ஜனங்க உங்களை சாகடிச்சிருவாங்க அப்படின்னார். ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். பாஸ்டரையா, சபை ஊழியம் வந்து எடுத்தெல்லாம் 2 பாட்டு பாடிலாம் செய்ய முடியாது பாஸ்டரையா. நம்மளை திருத்துறதுக்கே 4 பார்வன் முன்னாடி உக்காந்தே இருக்காங்க. அல்ல இல்லையா? சொல்லுங்க சத்தமா. ஆமாம், எல்லாரும் சிரித்து சந்தோஷமாக வசனம் கேட்பாங்க. அந்த 2 பேர் மட்டும் நீதிமான் என்று மசைக்கப்படுதல் மாதிரியே உட்காந்துருக்காங்க. அது நம்மளை உருவாக்குவதற்காக, நம்ம அவங்கெல்லாம் உருவாக்குவதற்காக சபை ஊழியத்தை கையில் எடுத்திருப்போம். அவங்க 50 பேர் சேர்ந்து நம்மளை உருவாக்கிடுவாங்க. கைகளை உயர்த்தி அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். கவனிங்க. ஆகவே இந்த ஊழியம் நிறைய பேர் ஆட்ட நினைக்கிறாங்க இல்லையா? இந்த ஊழியம் தேவன் நம்மளை உண்மை உள்ளவன் என்று நம்பி இந்த ஓட்டத்தை ஆண்டவர் நம்ம கையில் ஆண்டவர் தந்திருக்கிறார். ரொம்ப சீரியஸாக நம்ம கவனிக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ரொம்ப கவனமாக, ஆண்டவரே இந்த ஊழியத்துக்கு நானா வரல, ஆண்டவரே என்னை தாயின் கருவில் பிரித்தெடுத்த ஒரு கர்த்தர். இதை ஒரு ஊழியம், ஒரு ஓட்டம் நினைக்கிற எந்த ஊழியமோ அந்த ஊழியம் தேங்கி நிற்காது, அந்த ஊழியம் வளர்ந்து கொண்டே இருக்கும் இயேசுவின் நாமத்தினால். ஒரு 7-8 ஓட்டங்களை வேக வேகமாக நான் சொல்கிறேன். ஏது பவுலின் ஓட்டம், அதுதான் இந்த நாளின் ஓர் செய்தி நாம் கவனிக்க போகிறோம். என்ன செஞ்சிருங்க பாஸ்டரையா? தேவன் நமக்கு தரப்பட்டிருக்கிற ஊழியத்தில் என்ன செஞ்சிருவோம்? ஓடிடுவோம். ஆண்டவரே, எனக்கு இந்த ஓட்டத்தில் நான் ஓடி முடிச்சிடணும் ஆண்டவரே, என்னை நம்பி தந்திருக்கிறீங்க ஆண்டவரே. ஓடி நான் வந்து விசுவாசத்தை காத்துக்கொண்டு நான் என் ஓட்டத்தை முடிச்சேன்னு என் வாழ்க்கையின் கடைசி நிமிடத்தில் என் மனசாட்சியே என்னை குறித்து ஒரு சாட்சி சொல்லணும். உனக்கு தரப்பட்டிருக்கிற இந்த ஓட்டத்தில் நீ ஓடி முடிச்சிட்ட அப்படின்னு என் மனசாட்சியே எனக்கு சாட்சி சொல்கிற அளவுக்கு இந்த 2024 என் ஓட்டத்தில் நான் சரியாய் பயணிக்கிற ஒரு பயணத்தை கர்த்தர் இந்த நல்ல ராத்திரி வேளையில் ஆண்டவர் என் வாழ்க்கையில் ஒரு தொடக்கத்தை ஆண்டவர் செய்வீராக இயேசுவின் நாமத்தினால். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். முதலாவது ஒரு ஓட்டம், பவுலை தேவன் சந்தித்தவுடன் அப்போஸ்தலர் 9:11 வசனத்தில் அவரை குறித்து ஒரு செய்தி இப்படி சொல்லப்பட்டிருக்குது. அவனை இப்பொழுது தேடு, அவன் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். பவுலின் ஓட்டம் என்ன தெரியுமா? அது ஒரு ஜெப ஓட்டம். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுவீங்களா? அவனை இப்பொழுது தேடு. அந்த ஊழியக்காரனை தேடு. எந்த அரசியல்வாதிக்கு பின்னாடியும் போக மாட்டான். அந்த ஊழியக்காரனை தேடு. எந்த ஆதாயத்துக்காக யாரையும் தேட மாட்டான். அந்த ஊழியக்காரனை தேடு. அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறான். என்றைக்கு ஊழியத்துக்கு தேவனால் அழைக்கப்பட்டானோ அன்றைக்கு அவனோடு கூட சேர்ந்த ஒரு ஓட்டமும் ஒட்டி கொண்டது. அது ஒரு ஜெபிக்கிற ஒரு ஓட்டம். என் ஜீவன் இந்த உலகத்தை விட்டு போகிற வரைக்கும், என் சரீரம் இந்த ஜீவனை விட்டு போகிற வரைக்கும் எனக்கு ஒரு மகா பெரிய ஓட்டம் இருக்குது. அது ஜெபிக்கிற ஒரு ஓட்டம் என்பதை நீங்கள் மறந்து போய்விடக் கூடாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன குறித்து என் ஜனங்கள் சொல்லுகிற ஒரு சாட்சி, எங்க பாஸ்டர் நல்ல ஜெபம் பண்ணுவாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு ஒரு பெரிய ஓட்டத்தை தேவன் தந்திருக்கிறாரு. அவனை இப்பொழுது தேடு, அவனை இப்பொழுது தேடு, அவனை இப்பொழுது தேடு. கண்கள் இழுந்து செதில்கள் எல்லாம் கீழே விழுந்து இருக்குது. இப்ப அவனை தேடு. எங்க தேடு? அவனை தேடிப்பாரு. அவன் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். ஐயா, ஜெபம் பண்ணுகிற முகவரியை ஸ்தாபனம் மறந்து போகலாம். ஊழியத்திற்கு அழைத்த தேவன் ஜெபம் பண்ணுகிறவன் முகவரியை மறந்து போகிறதே இல்லை. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஜெபம் பண்ணுகிற முகவரி தேவனுக்கு தெரியும். எந்த முழங்கால் படியிட்டு, எந்த முக்குல கண்ணீர் வடித்து ஊழியத்துக்காக, சபைக்காக, தேவனுக்காக, தேசத்துக்காக கண்ணீர் வடிக்கிறோமோ, விலக்கிரயமா ஜெபிக்கிறோமோ, அது ஒன்று வீணாய் போவது இல்லை. கடந்த 2023 வடிச்ச அத்தனை கண்ணீருக்கும் இந்த 2024 என் ஓட்டத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை தேவன் தர வல்லமை உள்ள தேவன். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுவீங்களா? அவனை தேடு. அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பவுல் சொல்றார், எனக்கு தேவன் ஒரு ஓட்டத்தை நியமிச்சார். அது என்ன தெரியுமா? நான் தேவனை அறிந்த அந்த நாள் முதற்கொண்டு ஜெபிக்கும் ஒரு ஓட்டத்தை தேவன் எனக்குள்ளே தொடங்க ஆரம்பிச்சாரு. அந்த ஓட்டத்தை நான் முடிச்சிட்டேன். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தால் சொல்லுங்க, உங்களுக்கு ஒரு ஜெப ஓட்டம் இருக்கு. கர்த்தருக்கு என்ன ஓட்டம் இருக்கு? அம்மா பாருங்க, சொல்லுங்கம்மா, என்ன ஓட்டம் இருக்கு? அம்மா, ஜெபம் ஓட்டம். வீட்டுக்காரர் உசுர வாங்குற ஓட்டம் இல்லை, உங்களுக்கு ஒரு ஜெப ஓட்டம் இருக்கு. ஐயா உயர்த்தி ஒரு அல்லையிலே சொல்லுங்க.
உங்களுக்கு ஒரு ஜெப ஓட்டம் இருக்கு பிரதர். இன்னைக்கு வந்து இளம் ஊழியர்கள் எல்லாம் நிறைய பேர் வந்து நல்ல அபிஷேகத்தை நிரம்பினீங்களே, உங்களுக்கு ஒரு ஜெப ஓட்டம் ஒன்று இன்னைக்கு உங்களுக்கு உதிக்கும் என்றால், இன்னொரு காலத்தில் இதே இடத்தில் உங்களை கொண்டு வந்து கர்த்தர் நிறுத்துவார் என்பதை நீங்கள் மறந்து போய்விடக் கூடாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எந்த ஒரு தேவ மனுஷனுக்கு அஸ்திபாரம் ஜெபமா இருக்குதோ, எந்த ஒரு மனுஷனுக்கு அஸ்திபாரம் ஒரு பெரிய ஜெபம் உள்ளதா இருக்குதோ, அவனை கர்த்தர் வெளியரங்கமாய் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கு பார்த்து பிரமிக்கிற அத்தனை ஊழியர்களுக்கு பின்னாடி அமைந்தது என்ன தெரியுமா? ஜெபம் தான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஐயா, மோசையின் ஊழியத்துக்கு கெர்சோம் வரல, எலியாசர் வரல, ஆரோன் வரல, அவங்க அக்கா மிரியாம் வரல. இந்த 4 பேரையும் தாண்டி ஆசரிப்பு கூடத்து தங்குகிற ஒரு யோசுவாவை தேடி வருகிறது என்றால், ஜெபிக்கிற ஒரு தேவ மனுஷனுடைய கண்களை ஆண்டவர் இன்னும் தேடிக்கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து போய்விடக் கூடாது. சில பெரிய பொறுப்புகளை பணக்காரர்களை அள்ளி நம்பி அல்ல, நல்ல ஜாதி தலைவர்கள் அல்ல, ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருக்கிற ஒரு மனுஷனை நம்பி தருவதற்கு கர்த்தர் இன்றைக்கு உண்மை உள்ளவர் என்பதை நீங்க மறந்து போகாதீங்க. இன்னைக்கு 2024 என் வாழ்க்கையின் ஒரு பெரிய பின்னணியும் ஆசரிப்பு கூடாரமாய் மாறும் என்றால், நான் எதிர்பார்க்கிற தேவன் எதிர்பார்க்கிற யோசுவா நான் தான் என்பதை நீங்கள் மறந்து போய்விடக் கூடாது. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். யோசுவான் பேர் வச்சது பெருசு இல்லை, ஆசரிப்பு கூடாரத்துக்கு வரணும் ஐயா, ஆசரிப்பு கூடாரத்தை தேடணும் ஐயா. ஆசரிப்பு கூடாரத்தின் பக்கமே வராமல் இருக்கிறோம். யாரோ ஒருவரின் பிரசங்கத்தை கேட்டு ஜெபமே தேவையில்லை, ஜெபிக்கவே வேண்டாம், எல்லாம் கர்த்தர் சிலுவையிலே செஞ்சு முடிச்சிட்டார்னு யாரோ ஒருவர் எதையோ சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதற்காக நமக்குள் ஏற்படுத்தப்பட்ட அந்த ஓட்டம், ஏற்படுத்தப்பட்ட அந்த ஜெப ஆவிகளை இழந்துவிடக் கூடாது. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பாஸ்டரையா, அதிகாலை ஜெபத்தை எந்த ஜென்மத்தில் விடக்கூடாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமென். ஒருத்தர் சொன்னார், நிலத்தில் பாதம் ஊன்றி நிற்கும் முன் ஜெபத்தில் பாதம் ஊன்றி நின்றால் உனக்காக எல்லாவற்றையும் கர்த்தர் வேரூன்ற செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. விசுவாசிக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்வீங்களா? ஒரு பெரிய ஊழியத்தை நடத்தணும், என் ஓட்டத்தை ஓடி முடிக்கணும், எனக்கு தரப்பட்டிருக்கிற தரிசனத்தில் நான் இதை ஓடி முடிக்கணும்னா எனக்கு தேவையானது ஒரு ஜெப ஓட்டம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஜெப ஓட்டத்தை நிறுத்தாதீங்க பாஸ்டரையா. இந்த ஓட்டத்தில் ஓடி முடிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக இயேசுவின் நாமத்தினால. வயதான எத்தனையோ தாய்மார்கள் எத்தனைக்கோ ராத்திரியில் தூங்காம உட்கார்ந்து, ஆண்டவரே இந்தியாவை ஆசீர்வதியும், சபை ஆசீர்வதியும், ஊழியங்கள் ஆசீர்வதியும், எத்தனையோ வயசான பாட்டிமார்கள் ஜெபித்ததின் விளைவு தான் இன்னைக்கு நிறைய பெந்தைகோஸ்து திருச்சபைகள் ஆங்காங்கே முளைத்திருக்கிறது என்பதை நீங்கள் மறந்து போய்விடவே கூடாது. இன்னைக்கு நான் ஆசீர்வாதமா இந்த தேசத்தில் இருக்க காரணம் தெரியுமா? என்னைக்கோ ஒரு நாள் யாரோ ஒருவர் உட்கார்ந்து எனக்காக ஒரு ஜெப ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய ரட்சிப்புக்காக, மனம் திரும்புதலுக்காக, தேவனிடத்தில் வருவதற்காக எனக்காக யாரோ ஓடின ஒரு ஜெப ஓட்டத்தின் ஒரு கற்பத்தின் பிள்ளை தான் இன்றைக்கு உங்களுக்கு முன்னாடி ஒரு பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறது. நிறைய அலுவல்கள், ஓவர் பிஸி, தலைவரை பிடிக்கவே முடியல. ஆண்டவர் என்ன, அவனை என்னாலேயே பிடிக்க முடியல, ஒன்னாலே எப்படா பிடிக்க முடியும் ஆண்டவர் கேட்குறாரு. அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். என்னாலே பிடிக்க முடியலடா, வந்து உட்கார மாட்டேங்கிறான்டா, சுற்றிக்கிட்டே இருக்கிறான், எங்கே போகிறீங்க, அங்கே போகிறோம், இங்கே போகிறோம், அங்கே போகிறோம். உட்காந்து ஜெபிக்கிறதுல தெரியுமா, நம்ம ஜெப கூட்டங்களுக்கு வரோம், ஜெபத்தை நடத்துகிறோம். பர்சனலாக இருக்கா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கேளுங்க, பர்சனலாக இருக்கா? நம்ம மனசாட்சியின் தேவனை திருப்திப்படுற அந்த ஜெப வாழ்க்கை இருக்கா? ஜெபிக்கிறவனுடைய கண்களில் மாற்றம் இருக்கும், இதயத்தில் மாற்றம் இருக்கும், உணர்வுகளில் மாற்றம் இருக்கும். ஜெபிக்கிறவனுடைய முழுசு மாறும் ஐயா. பாவ உணர்வுகள், பாவ இச்சைகள் எதுவான சேதப்படுத்தாதையா. ஆமேன்னு சொல்லுவீங்களா? ஒரு அல்லேலூயா சொல்வீங்களா? ஜெபிக்கிறவனுக்கு எல்லாம் மாறையா. நல்லா ஜெபிக்கிறவன் அவன் மூலமா எவ்வளவு கிரியைகள் வெளிப்பட்டாலும் அதை குறித்து எல்லளவும் பெறப்பட மாட்டான், கர்த்தருக்கு மகிமை செலுத்தி போயிட்டே இருப்பாயா. ஏன்னா ஜெபிக்கிறவனுடைய உள் உறுப்புகள், சிந்தைகளை கூட கர்த்தர் மாற்றி விடுகிறார் இயேசுவின் நாமத்தினால். ஆமென் சொல்லுவீங்களா? ஒரு அல்லேலூயா சொல்வீங்களா? ஏன் இன்னைக்கு அரகுற பெருமை? ஒரு சின்ன சின்ன விஷயத்தை சாதிச்சோன்னா எங்க வந்துச்சு இந்த பெருமை? தேவை ஒரு போதுமான ஒரு ஜெப வாழ்க்கையில் அவரோடு சேர சேர அவரை போல நான் மாறுவேனே தவிர வேற எவரை போல நான் மாறிவிட வாய்ப்பில்லை. என்னோடு சேராதவன் சிதறடிக்கப்பட்டிருக்கிறான். கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பார்த்தீங்களா?
அவனை தேடு. இந்த வார்த்தை நம்ம உள்ளத்தின் ஆழத்தில் பதியட்டும். பலமுறை படிச்சிருக்கிறோம். அவனை தேடு, அவனை தேடு. ஜெபிக்கிற ஒருவனை பரலோகம் தேடும், ஜனங்கள் தேடுவார்கள் என்பதை நீங்கள் மறந்துடாதீங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அமர்ந்திருந்தால், இந்த வருஷத்தில் நீங்கள் அமர்ந்திருந்தால், தேவன் யார் என்பதை உங்கள் ஊழியத்தில் நீங்கள் இந்த வருஷத்தில் பார்ப்பீர்கள். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஒருவேளை இந்த ஜெப நாட்களை உபவாச ஜெப நாட்களோடு கழிச்சுக்கிட்டு இருக்கலாம், ஒரு ஜெபத்தோடு சபையோடு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். உங்களோடு கர்த்தர் பேசுறாரு, நீ நல்ல ஓட்டத்தை இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் ஆரம்பிச்சிருக்கிற, முடிவு மிக மகிமையாக இருக்க போகிறது. இந்த வருஷத்தின் முடிவு. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவனை தேடு. என் ஓட்டத்தை நான் முடிச்சேன். எனக்குள்ளே துவங்கப்பட்ட அந்த ஜெப ஓட்டத்தை ஆண்டவர் எனக்கு அழகாய் முடிச்சாரு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த ஓட்டத்தை நாம் நிறுத்திவிடக்கூடாது. வேதாகம எல்லா தேவ மனிதர்களும் தேவ பாதத்தை சந்தித்தவர்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஜெபிக்காத ஒரு சோம்பேறியும் ஒரு பெரிய ஊழியத்தை செய்துவிட முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஜெபிக்காதவன் திறமைகளை சார்ந்திருப்பான், ஜெபிக்கிறவன் கிருபைகளை மட்டும் சார்ந்து கொண்டே இருப்பான். கிருபைகளை மட்டும் சார்ந்து கொண்டே இருப்பான். ஒரு பிரசங்கம் பண்றது கூட பயந்து நடுங்கி, அப்பா ஏதாவது நீங்க பேசிருங்கன்னு சொல்லி ஒரு பயத்தோடு வந்து நிற்பான். அது அவன் திறமையை காட்டுகிற நேரம் அல்ல, கர்த்தரை சார்ந்து தேவ கிருபையை காட்டுகிற ஒரு அற்புதமான ஒரு நேரம் அது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, இந்த வருஷத்தில் நான் ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்கிறேன், இன்னும் நான் ஜெபம் பண்ணுறதுக்கு எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. அதுதான் என்னுடைய பிரசங்கம் இன்னைக்கு. நீங்கள் யாரும் இங்கே ஜெபிக்கலன்னு குற்றம் சாட்ட பிரசங்கம் பண்ணுறது நான் வரலை. ஆனால் உங்கள் ஜெபத்தின் மீது இன்னும் கொஞ்சம் அக்கனியை போட்டு, கொஞ்சம் வசனத்தை காமிச்சிட்டு, இன்னும் கொஞ்சம் போனீனா, இன்னும் கொஞ்சம் ஆழமாக போனீனா, இன்னும் கொஞ்சம் திரளான இடத்துக்கு போனீனா, நீந்தி நீந்தி மூழ்க ஆரம்பிச்சிட்டனா, ஈஸியான அறுவடைகளை நம்முடைய ஊழியத்தில் பார்த்து விடலாம் என்ற ஒரு எண்ணம் தான் எனக்கு இந்த ராத்திரி வேளையில். பாஸ்டரையா, உங்கள் பிள்ளை ஜெபம் பண்ணுதா பாஸ்டரையா? ஜெபம் பண்ண அந்த பிள்ளை என்னைக்காவது கட்டையை எடுத்து சாத்தி இருக்கீங்களா? என்ன ஒரு அல்லேலூயாவை காணோம்? என்னைக்காவது உங்கள் பிள்ளை ஜெபிக்காத ஒரு பிள்ளை வீட்டில் இருக்க என்னைக்காவது கண்டிச்சிருக்கீங்களா? கண்டிச்சிருக்கீங்களா? என்ன எல்லாம் அமைதியாக இருக்கீங்க, என்ன முறைச்சிட்டு இருக்கீங்க? கண்டிச்சிருக்கீங்களா பாஸ்டரையா? நான் மனம் திறந்து பேசுகிறேன். எத்தனை பாஸ்டர்ஸ் வீட்டில் ஃபேமிலி ப்ரேயர் இருக்கு? மண்டபத்துக்கெலாம் ஜெபத்துக்கு வர்றீங்க, ரொம்ப சந்தோஷம். குடும்பத்தில் இருக்கா? உங்கள் தோட்டம் அங்கே காஞ்சூரியாக கிடக்குது. உங்கள் தோட்டத்துக்கு நல்ல தண்ணி ஊற்றாமல் இருக்கீங்களே, உங்கள் தோட்டத்துக்கு ஒன்றுமே உரமே போடாமல் இருக்கீங்களே, அது நிலத்தின் முகத்தையே காஞ்சூரியாக இருக்குது. கணவனும் மனைவி, ஊழியக்கார மனைவி சேர்ந்து கைப்பிடிச்சி ஜெபம் பண்ணுறது கிடையாது. இப்போ அங்கே ஜெபம் பண்ணிக்கா, நான் எங்கே போய் ஜெபம் பண்ணிக்கிறேன், அங்கே போ. என்றைக்கோ ஒரு நாள் பிடிச்ச மனைவி கை இன்னும் பிடிக்குமா இருக்கிறோம்? நம்ம பிடிக்கணும் பாஸ்டரையா? மனைவியோட உட்காந்து சேர்ந்து கைப்பிடிச்சு ஜெபம் பண்ணுறதே கிடையாது. பாஸ்டர்ஸ் உட்காந்து மனைவியோட உட்காந்து சேர்ந்து ஜெபம் பண்ணுறதுல, பிள்ளைகளோட உட்காந்து அந்த பிள்ளைகளுக்கு ஜெபத்தை கடத்துறதே இல்லை. நிறைய பாஸ்டர்ஸ் பிள்ளைங்க ஜெபம் பண்ணுறதே கிடையாது. இவர் ஊரெல்லாம் சுற்றிட்டு இருக்கிறார், அங்கே போகிறார் இங்கே போகிறார். அந்த பிள்ளை பார்த்தீங்கன்னா எதுவுமே செய்யாமல் அப்படி ஜெபம் பண்ணாமல் அது பாட்டுக்கு இருக்குது. 3 நாள் கொண்டு போய் ஒரு விசுவாசி பிள்ளை வீட்டில் பாஸ்டர் பிள்ளை விட்டாங்க. அந்த பிரதர் கேட்குறாரு, என்ன இந்த பிள்ளை ஜோமே பண்ண மாட்டேங்குது, பைபிளையே கையில் எடுக்கல, 3 நாளாக செல்லையே நோண்டிட்டு இருக்குது, அவங்க அப்பா எப்படி ஊழிய செஞ்சிட்டு இருக்கிறாரு, எப்படி இருக்க பிள்ளை, காஞ்சோரியாக இருக்குது குடும்பம். ஆமாம் சொல்லுங்க, உங்களை சொல்லாது பொதுவாக ஆமாம் சொல்லுங்க, அப்படி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நிறைய வீட்டில் இது ஒரு பெரிய பிரச்சனை பாஸ்டரையா. ஊருக்கெல்லாம் போய் ஜெபம் நடத்துகிறோம், சொந்த பொண்டாட்டியோட பிள்ளையோட உட்காந்து வாமா நம்ம ஜெபம் பண்ணுவோம், வாமா நம்ம ஜெபம் பண்ணுவோம், நம்ம முழங்கால் படியிட்டு நம் குடும்பங்களை நமக்கு தந்திருக்கிற இந்த குடும்ப ஜெப ஓட்டத்தில் ஓடுவோம் வா அப்படின்னு. ஒருவேளை போன வருஷம் அதை தாண்டி போயிருந்தா இந்த வருஷம் ஃபாரினுக்கு வீட்டுக்காரர் வேலைக்கு போயிட்டாரு. கணவனுக்கு மனைவிக்கு எப்படி தெரியுமா கம்யூனிகேஷன்? ஒரு டைமை குறித்து ஜூம் காலில் வந்து முழு குடும்பமும் அந்த ஃபேமிலி ப்ரேயரை கண்டினியூ பண்ணுது ஆன்லைன்லேயே. நான் ஒரு வேளை ஃபாரின் இருந்தால் கூட நம்ம 2 பேரும் ஆன்லைன்லேயாவது சேர்ந்து ஜெபம் பண்ணிக்கோன்னு சொல்லி சேர்ந்து ஜெபிக்கிற எத்தனையோ உத்தம விசுவாசிகள் இன்னும் தேசத்தில் இருக்கிறார்கள். விசுவாசிகள் ஐயா, நான் அறிந்த விசுவாசிகள் எத்தனை பேர் இருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு சொந்த பாஸ்டர்ஸ் வீட்டில்
அம்மா ஒரு பக்கம் செல்லை நோண்டிகிட்டு இருக்குது, பாஸ்ட் ஒரு பக்கம் செல்லை நோண்டிகிட்டு இருக்குது, அந்த பையன் ஒரு பக்கம் செல்லை நோண்டிகிட்டு இருக்கான். அந்த கடைசி போய் செல்லோடைய சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிறான். முழு குடும்பம் செல்லை நோண்டிட்டு உட்காந்துருக்குது. பரலோகத்தில் ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். எவனாவது ஒருத்தனுக்காவது உணர்வு உள்ளவன் உண்டோ என்று பார்க்குற. ஒருத்தனுக்கு உணர்வு இல்லை. எங்கே உணர்வாக இருக்குதோ அங்கே அவருடைய இருதயம் தாவி போயிடுது. நம்ம நல்லா செய்யலை, நல்லா செய்கிறவனுடைய இருதயத்தை தேவனே தேடி போயிடுவார் என்பது எழுதப்பட வேண்டிய சத்தியங்கிறத மறந்துடாதீங்க. பிறகு அவன் எழும்பிட்டான், எவன் செஞ்சிட்டான், அவன் இழுத்துட்டு போயிட்டான், அவன் பண்ணிட்டான் அப்படி சொல்லி நமக்கு தரப்பட்டிருக்கிற காலங்களையும் சமயத்தை சும்மா வேஸ்ட் ஆக்கிட்டோம். அந்த 4-5 கைத்தட்டுக்காக சோத்துறோம்ப்பா. ஏசப்பா அந்த கைகளை ஆசீர்வதிங்கப்பா, மலைகளெல்லாம் வழிகள் ஆக்கட்டும்ப்பா. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்லுங்க பாஸ்டையா. அந்த பிள்ளைகரகாம குறித்து ஒரு சாட்சி கேட்டிருக்கீங்களா ஐயா? பாஸ்டர் நிறைய பேருக்கு தெரியும். ஊழியத்தின் வெற்றிக்கு என்ன காரணம் போய் அவர்கிட்ட பேட்டி எடுத்தாங்க. அவர் சொன்ன முதல் காரணம், திருமணமான நாள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் நானும் என் மனைவியும் கைகோர்த்து ஜெபிக்கிறத விடுறதே இல்லை. இது என் ஊழியத்திற்கு மகா பெரிய வெற்றி என்று சொன்னார். அவர் டெஸ்ட் பண்ணிங்க. பிள்ளைகரகாம ஒரு தேவனை ஆராதிக்கிறார், நம்ம அவர் சித்தப்பா ஆராதிக்கிறோமா? நம்மளும் அவர் தானே ஆராதிக்கிறோம். எங்க ஊழியத்துக்கு போனாலும் நான் அவரை சேர்ந்து தான் தேவனை கைப்பிடிச்சு ஆராதிக்கிறோம். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். யோசிச்சு பாருங்க, எங்க போச்சு அந்த ஃபேமிலி பிரேயர்லாம்? அது ஒரு ஓட்டங்கிறத மறந்துடாதீங்க. அது குடும்பத்தோடு சேர்கிற ஓட்டம். அந்த ஓட்டத்தை இந்த வருஷத்தில் ஆரம்பிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக இயேசுவின் நாமத்தினால். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். மனைவியோடு சேர்ந்து ஜெபிக்கிறதும் இல்லை, பிள்ளைகளோடு சேர்ந்து ஜெபிக்கிறதும் இல்லை. மனைவிக்கும் ஃபாஸ்டிங் இல்லை, பிள்ளைகளுக்கும் ஃபாஸ்டிங் இல்லை, ஊருக்கு ஃபாஸ்டிங், சர்ச்சுக்கு ஃபாஸ்டிங். சொந்த குடும்பம் பார்த்தீங்கன்னா பிராய்லர் கோழி மாதிரி அது பாட்டுக்கு வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது. ஆமாம் சொல்லுங்க, நான் இல்லையே சொல்ல மாட்டேங்கிறியா? நீங்கள் சபைக்கு வர வாலி பசங்களுக்கு ஃபாஸ்டிங் கேட்க முடியுதா? கவனிங்க ஐயா, ஃபாஸ்டிங் இருக்க முடியுதா? 84 வயசாகி போச்சு. பானுவேலின் குமாரத்தி ஆசேர் கோத்திரத்தால் வயசு 84. 84 வயசானாலும் உபவாசம் அந்த அம்மாவுக்கு சலிக்கலையே. ஏஜ் ஃபார் ஆயிடுச்சு, சலிக்கலையே, ஓடுத. யாரெல்லாம் ஆவிக்குரிய காரியத்திற்காக தங்களை விரயமாக்குறார்களோ அன்னைக்கு இயேசுவை லிட்டரலா பார்த்தது போல இன்னைக்கு நான் ஆவிக்குரிய பிரகாரமா தேவ பிரசன்னத்தை கட்டாயம் பார்க்க முடியும். சும்மா கிடையாது. ஆவிக்குரிய வாழ்க்கை கரையை செலுத்தணும் பாஸ்டர். எப்படி வரங்கள் வரும், எப்படி கிருபைகள் வரும், எப்படி வேத வெளிச்சங்கள் வரும், எப்படி ஊழியம் வளரும், எப்படி வரும்? போடணும். என் ஓட்டத்தை இந்த வருஷத்தில் அந்த அஸ்திபாரத்தை நான் இன்னும் ஆழமாய் தோண்ட ஆண்டவர் எனக்கு உதவி செய்வாராக இயேசுவின் நாமத்தில். பாஸ்டர், ஆரம்பத்தில் இந்த கண்ணீரெல்லாம் செத்து போய் கிடக்குது. இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் உன் கண்ணில் கண்ணீர் வரட்டும் இயேசுவின் நாமத்தினால. என்னைக்கோ ஒரு நாள் வடித்த கண்ணீர், ஊழியம் வளராதிருக்கும் போது வனாந்தரத்தின் பாதையில் ஆரம்ப காலத்தில் வடித்த கண்ணீரெல்லாம் இன்னைக்கு நல்ல செல்வ செழிப்பா மூச்சு விட்டு யாரெங்கேன்னு கூப்பிடுற அளவுக்கு வந்த பிறகு கண்ணீரெல்லாம் செத்து கிடக்குது கண்ணில். இந்த 2024 அந்த செத்து போன, அழிந்து போன, மறைந்து போன அந்த தெய்வீக கண்ணீர் இந்த வருஷத்தில் வெளிப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால. இந்த உலகத்தை அசைக்கும் ஒரு பெரிய சக்தி உன் கண்ணிலிருந்து வருகிற ஒரு கண்ணீர் ஜெபத்துக்கு அவ்வளவு பெரிய சக்தி இருக்கிறது என்பதை மறந்து விடாத. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மகா பெரிய சக்தி இருக்குது ஐயா. உன் கண்ணிலிருந்து வர்ற கண்ணீர் ரொம்ப கிராமமாக இருக்கலாம், ஊழியமே வளராமல் இருக்கலாம், பொருளாதாரமே சந்திக்கப்படாமல் இருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு நாளும் காலையில் எந்திரிச்சு அந்த தேவ சமூகத்தை தேடி கண்ணீர் வடிச்சுனா, அந்த கிராமம் உன் கண்ணீர் துளிகளை குடிச்சிச்சுனா கட்டாயம் உன் சபையை தேடி ஆத்துமாக்களை தேவன் கொண்டு வந்து சேர்ப்பார். காரணம், என் ஓட்டம் ஒரு ஜெப ஓட்டம். எல்லாரும் பண ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் இந்த நூற்றாண்டில். நான் சொல்றேன், பண ஓட்டம் வேண்டாயா. பணம் நமக்கு தேவையில்லை. எல்லாத்தையும் சம்பாதிச்சவன் 1000 முடிங்க மனைவிகளையும் சம்பாதிச்சவன் அவனே சொன்னான், ஐஸ்வர்யத்தை எனக்கு தந்துடாதீங்கப்பா. நம்ம இந்த ஜெபம் என்னைக்காவது பண்ணியிருக்கிறோமா? ஐஸ்வர்யத்தை எனக்கு கொடாதிருப்பீராக, குறைய பொழுதாவது கொடுங்க ஆண்டவரே. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எப்படியாவது கொடுத்துருங்க ஆண்டவரே. அவன் எனக்கு வேண்டாம். அவனுக்கு தெரியும், ஐஸ்வர்யத்தை விட ஐஸ்வர்ய ஓட்டம் வேண்டாம், பண ஓட்டம் வேண்டாம். ஆண்டவரே, ஒரு ஜெப ஓட்டம் ஓடுறதுக்கு இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் எனக்கு இன்னும் ஜெப ஆவிகள் ஆண்டவர் தருவீராகப்பா.
யாரோ ஒருவர் ஜெப அபிஷேகம் பெற்றவர்கள் வந்து உங்களை ஜெபத்தில் நடத்தி அந்த ஒரு ஜெப நாட்கள் ஒரு 15 நாள் ஓடுறதுக்காக அல்லையா, பரிசுத்த வானத்திலிருந்து ஒரு அக்கினி நம்மளை இன்னைக்கு தொட்டு நம்ம ஜீவன் ஓடுற வரைக்கும் இந்த ஜெப ஓட்டத்தையே ஓடி முடிக்க ஆண்டவர் நமக்கு கொஞ்சம் கிருபைகளை ஆண்டவர் தருவாராக. சிலரோடு கர்த்தர் பேசுகிறார், ஐயா அம்மா திரும்ப நிமிர்த்துங்க உங்கள் முழங்கால்களை, திரும்ப நிமிர்த்துங்க. எத்தனை வருஷம் தீர்க்கதரிசிகளை தேடி ஓடுவீங்க? உங்களுக்கு அந்த வெளிப்பாடுகள் வர வேண்டாமா? உங்கள் சபையை குறித்து, உங்கள் ஊழியத்தை குறித்து, உங்கள் குடும்பத்தை குறித்து அப்படிப்பட்ட ஒரு தெய்வீக அறிவுன்னா காத்திருக்க வேண்டாமா? ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். இவ்வளோ பெரிய ஊழியத்தை நான் செய்யணும்னா நான் முதல்ல உட்கார வேண்டியது அவனை தேடு, அவனை தேடு. இந்த வருஷத்தில் கர்த்தர் என்னை குறித்து சொல்கிற ஒரு சாட்சி, அவனை தேடு. அந்த ஜெப வீட்டில் அவனை தேடு, அந்த ஜெபிக்கிற இடத்தில் அவனை தேடு, தேவ சமூகத்தில் அவனை தேடு. இன்னொருத்தனை கிட்ட என்ன குறித்து சொல்ற ஒரு சாட்சி, அவனை தேடு, அவனை தேடு. இப்பொழுது ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான், ஒரு பெரிய திட்டத்துக்காக ஆயத்தமாகி கொண்டிருக்கிறான், ஒரு பெரிய காரியத்திற்காக எதையுமே சொல்லாம எதையுமே செய்யாம என்னால் சந்திக்கப்பட்ட உடனே என்னை சந்திக்க வந்து விட்டான் அவன். கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அவனை தேடு, அவனை தேடு. உட்கார்ந்து கர்த்தரை தேடுற அந்த தேடுதலை தேவன் இன்னமும் விரும்புகிறார். என் தேடுதலை இன்னொரு ஆள்கிட்ட சொல்லி பெருமையும் பட்டுக்கொள்கிறார். அவனை தேடு, அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். ஒரு காலத்தில் இயேசுநாதருடைய கீர்த்தி அவ்வளோ பெருசாக பரவலை, இப்போ கொஞ்சம் பரவிருச்சு. எங்கே? லூக்கா 5 அதிகாரத்தில் படிக்கிறோம். இருக்கட்டும், யாரும் படிக்க வேண்டாம். யாருக்கும் இங்கே வசனம் தெரியாத ஒருத்தரும் கிடையாது, எல்லாம் தெரியும். அதனால் கவனிங்க. எல்லாரும் பிணிகள் நீங்கி சௌக்கியம் அடைவதற்கும் உபதேசத்தை கேட்பதற்கும் பைபிள் சொல்றது திரளான ஜனங்கள். ஒரு காலத்தில் இவர் ஜனங்களை தேடி போனார், இப்ப ஜனங்கள் இவரை தேடி வர்றாங்க. திரளான ஜனங்கள். பைபிள் அவரோ என்ன ஒரு கூட்டம் உபதேசத்தை தேடி கேட்க பிணி நீங்க வந்தாலும் அவரோ அந்த ஜனக்கூட்டத்தில் மகிழாமல் பிதாவோடு இருப்பதை மாத்திரம் தெரிந்து கொண்ட ஒரு இயேசு. அழகுதா ஐயா? பாஸ்டரையா, இயேசுநாதருடைய ஜெப வாழ்க்கையை பார்த்தீங்களா பாஸ்டரையா? ஜனங்களை முக்கியப்படுத்தி ஊழியம் அல்ல, ஜெபத்தை முக்கியப்படுத்தி ஊழியம். புரிஞ்சவங்க புரிஞ்சுக்காங்க, புரியாதவங்க பிராஸ்பரிட்டி காஸ்பலோட சேர்ந்துக்காங்க. கைகளை உயர்த்தி ஒரு அல்லையிலே சொல்லுங்கோ, ஆமேன்னு சொல்லுங்கோ. என்ன அற்புதமான ஒரு மனுஷன் பார்த்தீங்களா? என்னை தேடி இவ்வளவு கூட்டம் வருதே, என்னை தேடி இவ்வளவு கூட்டம் வருதே, நிக்கல. அவரோ அந்த வார்த்தை நம்ம உள்ளத்தின் ஆழத்தில் போய் அவரோ 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 வனாந்தரத்தில் தனித்து போய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். நான் ஓட்டத்தை முடிக்கணும் இந்த வருஷத்தில், என் ஜீவியத்தில். என்ன ஓட்டம் தெரியுமா? அது ஒரு ஜெப ஓட்டம். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ரெண்டாவது 2 கொரிந்தியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 16. நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. 16 படிங்க சகோதரரே. ரெண்டாவது என் ஓட்டம் என்ன ஓட்டம் தெரியுமா? சோர்வில்லாத ஓட்டம். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்கோ, என்ன ஓட்டையா? இதைத்தான் கொஞ்சம் விவரமாக கொஞ்சம் படிக்கிறேன். நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை. பக்கத்தில் கேளுங்க, உங்களுக்கு எவ்வளோ சோர்வு இருக்கு? இப்பயே ரொம்ப சோர்வாக தான் உட்காந்துருக்கீங்க, ஒரு சைஸா. எவ்வளோ சோர்வாக இருக்கு, எத்தனை சோர்வு இருக்கு, அடே அப்பா. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். யோபு இருக்கிறதெல்லாம் பெரிய பிரச்சனை. அவன் மனைவி சொன்னா பாருங்க ஒரு வார்த்தை, பெரிய சோர்வு உண்டாக்கிட்டான். தேவனை தூசி ஜீவனை விடுங்க மாமா, இன்னுமா நீங்கள் உத்தமத்தில் உறுதியாக இருக்க போகிறீங்க? எனக்கு அதுக்கு படிக்கும் போதெல்லாம் எனக்கு எப்படி என் மனசில் ஓடுனா, புருஷனை சாக சொல்லிட்டு சிஸ்டர் எங்கே போகிறாங்கன்னே தெரியல, அப்படியே மனசில் ஓடும். சொல்லுவா பாருங்க, தேவனை தூசித்து ஜீவன் என்ன செய் விட்டு. அவன் என்ன தெரியுமா சொன்னான்? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், நீ என் கூட உயிரோடு இல்லைன்னா பரவாயில்ல, என் மீட்பர் எப்படி இருக்கிறாரு? உயிரோடு இருக்கிறார். நீ என் கூட உயிரோடு இருக்கல எனக்கு தெரியாது, நீ நல்லா இருக்கிறவங்கிறதுல ஆமையை நடுலையே போட்ட. இப்போ நான் கொஞ்சம் எனக்கு எல்லாமே பலவீனமே போச்சு. தேவனை தூசி ஜீவனை இருக்கிறதுலையே ஒரு பெரிய சோர்வாக்குறதுல ஒரு பெரிய ஆயுதத்தை கர்த்தர் பக்கத்திலேயே வச்சிருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம்.
இதுவரைக்கும் சோர்வாக இருந்த ஒருவர் இந்த குறிப்புக்கு டக்குன்னு எழுந்திரிச்சு விட்டார். கர்த்தர் நல்லவர். திரும்பியெல்லாம் பார்க்காதே கேளு, இங்கே நான் சொல்கிறத மட்டும் கேளு. பெரிய சோர்வு. அந்த கிராமத்துக்கு போனா ஏற்கனவே போய் பிரசங்கம் பண்ணி ஒருத்தனை வர பேசாமல் கிடக்க அப்படின்னு சொல்கிறான். சோர்வு, பெரிய சோர்வு. ஆனால் அவன் எப்படி தெரியுமா, என்னை சாக சொன்னா கூட சாக மாட்டேன். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். சாக சொல்கிற, நீ சாக சொன்ன நான் செத்துருவேனா? எதையும் தாங்கும் இதயம் எனக்குள்ளே. அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஊழியக்காரனுக்கு அப்படி இருக்கணுங்கய்யா. எதையும் தாங்கு இதயம் இருக்கணும். சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட மூச்சுன்னு அழிஞ்சிட்டு இருக்கக்கூடாது. சோர்வில்லாத ஓட்டம் இந்த வருஷத்தில் ஓடுறதுக்கு ஒரு பலனை கர்த்தர் தரணும். பாஸ்டர்யா, சபை வளர்ச்சி அடையல, சோர்ந்து போகாதீங்க, ஓடுங்க. நீங்கள் உசுரோட கர்த்தரை வச்சிருக்கிறார்ல. ஃபாஸ்டிங் பீரியடுக்கு 10 கிழவிக்கு தான் வருது, பரவாயில்ல, ஓட்டுங்க. என்ன ஆரம்ப கால பெந்தைக்கோஸ்து திருச்சபை சபைகள்லாம் தூண் 6 கிழவிகள் சொல்லுங்கோ. இங்கே பாஸ்டருடைய அம்மா, பெத்த அம்மா, நாங்கள் இந்து குடும்பத்திலேருந்து ரட்சிக்கப்பட்டு போயிருக்கிறோம். 7 வேளை ஜெபம் பண்ணோம். எப்படி தெரியுமா ஜெபம் பண்ணோம்? ஆண்டவரே, மேட்டூர் ஆசிண்டு, சலகண்டாபுரம் ஆசிண்டு, நங்கவல்லி ஆசிண்டு, தாரமங்கலம் ஆசிண்டு, சேலம் ஆசிண்டு, கொண்டலாம்பட்டி ஆசிண்டு. நான் சொன்னேன், இத்தனை ஊர்லேயே ஆக்சிடென்ட்டு அப்படின்னு நினச்சேன். அப்போ தான் எங்களுக்கு புரிஞ்சுது, ஆசீர்வதிங்கிறத பல்லில்லாத பாட்டி எப்படி ஜெபிச்சிருக்கு. ஆசிண்டு அந்த ஆசிண்டுக்கு தான் 22 சர்ச்சு உருவாச்சு. பேர் ஆசிண்டு தான். கர்த்தர் அந்த 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 இலக்கிய சொற்கள்லாம் பார்க்கல, உள்ளத்திலிருந்து வர அந்த ஜெபத்தை தானே ஆண்டவர் பார்க்குறார். ஆசிண்டு நான் அப்போ புதுசாக போய் உட்காந்து நானும் ஆசிண்டு அப்படின்னா இப்போ தான் புரிஞ்சு. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆசிண்டுனா ஆசீர்வாதியம். அப்படி ஆசீர்வாதின்னு சொன்ன அந்த ஜெபத்தில் 22 சர்ச்சு பாஸ்டர்யா. சோதிச்சு பாருங்க, நல்ல அழகா இலக்கியமா கண்ணதாச மாதிரி வைரத்து மொத்த மாதிரி ஜபிக்கிறாங்க. ஒன்றும் உருவாக்க முடியல. ஒரு கிளவி உட்காந்து ஆசிண்டுன்னு 22 சர்ச்சை உருவாக்கி போய் சேர்ந்துருச்சு 94 வயசில். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கவனிக்கிறீங்களா? சோர்வில்லாத ஓடணும் பாஸ்டர்யா. யாரோ ஒருத்தவங்க என்னமோ சொல்லிவிட்டாங்க, இவங்க என்னமோ சொல்லிட்டாங்க. என்னெல்லாம் பாஸ்ட்டுங்க, நீங்கள்லாம் அருப்புக்கோட்டைக்கு அழைக்கவே அப்படி நேர்முகமாய் சொன்னார்கள். ஓகே, இருக்கட்டும், பரவாயில்ல. சொன்னவனுக்கு ஊரில் ஆளை காணோம், என்னையே கத்திர வச்சிருக்கிறாரு. சர்க்குண பாஷை தப்பி தவறி வந்துட்டாருன்னு சொன்னாங்க. ரைட்டு, சொல்லிட்டு போட்டோம். என்னம்மா இன்னும் சொல்ல போனா, அவர் ஒரு பொண்டாட்டி வச்சிருக்காருன்னு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்டே கொடுத்தாங்க. ஆமாம், எங்கள் வீட்டம்மா கேட்டால் எனக்கு தெரியாமல் எப்போ வச்சுக்கன்னு கேட்டான். மகளிர் போலீஸ் ஸ்டேஷனில் போய் நிற்கிறோம். முத்துலட்சுமின்னு ஒரு இசையம்மா எந்திரிச்சின்னு. நீங்களா சர்க்குன்னு? ஆமாம், ஃபாதர் மீட்டிங்கு வந்தேன், கன்சீவ் இல்லாமல் இருந்துச்சு என் மக. ஃபாதர் ஜோமன்னாரு, என் மக கன்சீவ் ஆகிட்டா. உங்களை ஒருத்தர் குற்றம் சொல்லியிருக்கிறேன்னா நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனுமே பார்க்குற. போலீஸ்காரிக்கு ஒரு ஊழியக்காரன் எப்படின்னு தெரியுது, ஒரு விசுவாசிக்கு ஒரு ஊழியக்காரன் எப்படின்னு தெரியல. என்ன கொடுமை சார்! சில நேரங்களில் நம்ம நேசிக்கிறவர்களை அம்பு மாதிரி ஏன் தெரியுமா குத்துறாங்க? இதுலையாவது சோர்ந்து போய் விளையிடுவான்னு. நீ அம்பு மாதிரி டைரெக்டாக வச்சு கொடுத்தாலும் நாங்கள் சோர்ந்து போகிறது. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். மொட்டை கடதாசி போடுறாங்க. நெகேமியா சொல்கிறான், என்னை போன்ற ஒருவன் ஓடி போவானோ. மொட்டை கடதாசி போட்டால் சாஸ்திர அறைக்கு கூப்பிட்டா நான் போய் தேவாலயத்தில் படிக்கலவனா, அதெல்லாம் அந்த சோழியாக கூட. பாஸ்டர்யா, 2023 சோர்ந்து போனதெல்லாம் போதும். இந்த வருஷத்தில் உங்களுக்கு ஒரு ஓட்டம் காத்திருக்குது. என்ன ஓட்டம் தெரியுமா? சோர்வில்லாத ஒரு ஓட்டம். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சோர்ந்து போகிறதுக்கு ஏதுக்கள் பவுலுக்கு இருந்துச்சு. 40 பேர் கொலை செய்வன்னு சபதம் பண்ணிட்டாங்களா இல்லையா? சாக மாட்டேன்னு சொன்னாங்க இல்லையா பாஸ்டர்யா? 40 பேர் சபதம். அவனை நாங்கள் கொல்லாமல். நமக்கு ஒரு ஆள் எழும்பிட்டாலும் கிட்டு 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 கிட்டுன்னு அம்புட்டு ஆட்டம் ஆடுது. கொண்டுருவான் போல தெரியுது, அடிச்சிருவான் போல தெரியுது. இந்த ஜான்ராஜ் பாஸ்டர்யா திருத்தங்களில் எழுத்து மாதிரி ஒருத்தன் சர்ச்சைக்கு கூடி வந்தான். வீட்டுக்காரம்மா ஜன்னல்லேருந்தே ஆராதிச்சிக்கிட்டு இருந்து பாட்டு ஆராதனை ரொம்ப பிடிச்சி போய் சர்ச்சுக்குள்ளே உட்காந்துக்குச்சு. உட்காந்த உடனே ரொம்ப சந்தோஷமாகி அவருக்கு ஒரு ஆத்மா வந்துருச்சே அப்படின்னா புருஷன் பார்த்துட்டான். எங்கடி போயிட்டு வர? அல்லையில கோயிலுக்கு. எத்தனை நடக்குது? 2 மாதமாக வீட்டிலே கும்பிட்டேன், இப்போ தான் கோயிலுக்கு போயிட்டேன். அன்னிலேருந்து அந்த பாஸ்டரை, ஏயா
என் பொண்டாட்டி நான் என் மதத்தில் வளர்த்து வச்சுருந்தா நீ உன் மதத்தில் இழுத்துக்கிட்ட வெள்ளை சக்கா போட்டுக்கிட்டல ஒரு அருவாள் ஒன்று ரெடி பண்ணி இதில் உன் மண்டையை கொத்தாமல் விட மாட்டையா அப்படின்னு ஒரு பெரிய சபதை எடுத்துகிட்டு பல வருஷமாக இருந்தார். அவர் அந்த திருச்சபைக்கு போகும்போது மட்டும் முன்னாடி 2 வாலி பசங்க பின்னாடி 2 வாலி பசங்க வச்சே கூட்டிகிட்டு போவார். அவர் சொல்லுவார், டேய் பாஸ்டருக்கு பாடி கார்டு வந்தாலும் அவர் பாடியை பொக்காம விட மாட்டேன்டா, கட்டாயம் பப்பண்டானார். அவர் சொல்லுவார், நான் அமெரிக்கா போயிட்டு வருவேன், ஆஸ்திரேலியா போயிட்டு வருவேன், மலேசியா போயிட்டு வருவேன், இந்த சர்ச்சுக்கு வந்தால் எனக்கு ரொம்ப சோர்ந்துடும். நான் ஒரு நாள் ஆண்டவர் ஒன்று அவன் வீட்டுக்காரம்மா கூப்பிட்டு, உங்கள் வீட்டுக்கார்ட்ட சொல்லுங்கம்மா ரொம்ப என்ன திட்டுறாருமா. அதுக்கு அந்த அம்மா அவெல்லாம் ஒன்றும் செய்ய மாட்டான் பாஸ்டர் சொன்னார். அவெல்லாம் ஒன்றும் செய்ய மாட்டான் நீங்கள் சொன்னாலும், அவன் அந்த அருவா என்னை பாடாப்படுத்திட்டு இருக்குதுமா. எனக்கு விடு. மலேசியாவில் போய் சபை வளர்ச்சி கருத்தங்கள்லாம் பேசிட்டு இங்கே வந்து அந்த அருவாள் போட்டு அந்த பாயிண்டெல்லாம் சர்ன்னு போயிருந்தேன். அப்படின்னே போயிருக்கும்போது ஒரு நாள் ஆவியில் ஆண்டவர் அவனை ரட்சிங்க இல்லைன்னா பட்சிங்க. திடீர்னு ஒரு நாள் வயிற்று வலியில் துடிக்கும் போது சொன்னானா, அறிவு கெட்டவலை இவ்வளோ கஷ்டப்படுறேன், ஏன் உன் பாஸ்ட்டை கூப்பிட்டு ஜெபிக்கக்கூடாதா அப்படின்னு சொன்ன உடனே ஃபோன் அடிச்சுட்டு இருக்குது. ஐயா பாஸ்டியா வீட்டுக்கு வாங்க. உன் வீட்டுக்கு மட்டும் நான் வரவே மாட்டேம்மா. யார் வீட்டுக்கு போனாலும் உன் வீட்டுக்கு மட்டும் என்ன செய்ய மாட்டேன், நான் வரவே மாட்டேம்மா. வாங்க பாஸ்டர். வேண்டாம்மா, இப்போ ரோட்டில் கொத்துறோம், வீட்டில் கூப்பிட்டு கொத்திடுவான், நான் வரமாட்டேன் பாஸ்டரையா, நான் உங்கள் சர்ச்சுக்கு வரல. கஷ்டப்பட்டு போய் கண்ணை திறந்த ஆண்டவரே இவனை ஆசீர்வதியும், வயிற்று வலி சுகமாக்கும், இந்த ஆத்துமா அரைச்சி இயேசுவின் நாமத்தில் பிதாவே பாஸ்டரையா காணிக்க சர்ச்சில் கொண்டு போடுவோம், காணிக்க வீட்டில் கூட வாங்க மாட்டேன்னு போயிட்டா. ஞாயிற்றுக்கிழமை பின்னாடி இந்த அருவா பார்ட்டி உட்காந்துருக்கு. இவருக்கு இன்னும் பயம் விடலை. ஒரு பையனை கூப்பிட்டு சேருக்கு அடியில் போய் தடவி பாடுறா. அவனும் போய் சேருக்கு அடியில் போய் தடவி பார்த்துட்டு ஒன்றுமே இல்லை, அங்கேயே உக்காந்துக்கடா, எந்திரிச்சிட்டு வராதரா. அவர் சொன்னார், இத்தனை வருஷ ஊழியத்தில் கண்ணை மூடி தான் ஆரம் நடத்திருக்கான், அன்றைக்கி கண்ணை திறந்தே பிரசங்கம் பண்ணி 1/4 மணி நேரத்துக்குள்ளே முடிச்சு இயேசுவின் நாமத்தில் பிதாவே அப்படின்னு டக்குன்னு வந்து என் கையை பிடிச்சி சொன்னா, பாஸ்டர் ஐயா என்ன மன்னிச்சிருங்க, எம்ஆர்ஐ ஸ்கேனுக்கு தெரியாத வயிற்று வலி, சிடி ஸ்கேனுக்கு தெரியாத வயிற்று வலி ஒரு இயேசு என்கிற நாமத்துக்கு தெரியுனா அந்த ஆண்டவர் எவ்வளவு பெரியவர். எந்த விதத்தில் நம்மளை எதிர்க்கிறவன் நம்ம முன்னாடி வந்து மண்டிடுவானே தவிர எந்த விதத்தில் நம்மளை சோர்ந்து போக கர்த்தர் விடமாட்டார். பக்கத்தில் தோளை தட்டி சொல்லுங்க, தூங்காம கேளு, சோர்ந்து போகாத. கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பாஸ்டர்மா சோர்ந்து போகாதீங்க பாஸ்டர்மா, உங்களுக்கு ஒரு அற்புதமான எதிர்காலத்தை தேவன் வைத்திருக்கிறார். 40 பேர் சபதம் பண்ணி கொண்டார்கள். இன்னும் சொல்கிறேன், முழு இந்தியாவே சபதம் பண்ணட்டுமே, கிறிஸ்தவத்தை ஒன்றும் இல்லாமல் பண்ணலான்னு. ஒன்றும் ஆகாது. அவ்வளோ மட்டமாங்க, அவ்வளோ மோசமாங்க. யாக்கோபை பின்னாடி லாபான் துரத்திட்டு போகும்போது கர்த்தர் இடைப்பட்டு நன்மை அன்றி தீமையை பேசினா சோழி முடிச்சு போடுவேன். அப்படி ஒரு தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். விளங்குதா பாஸ்டையா? சத்தியம் தானே சொல்கிறேன், ஆமேன்னு சொல்லுங்கள் பாஸ்டையா. எப்படிப்பட்ட ஒரு ஜீவன் உள்ள தேவனை ஆராதிக்கிறோம். போய் சாரால அவன் அபிமெலேக்கு போய் தப்பாக செய்யும்போது தடுத்து அவளை தொட்ட நீ செத்தடா சொன்னாரா இல்லையா? இஷ்டத்துக்கு நீ அவள் வயிற்றுக்குள்ள வாக்குத்தத்த பிள்ளை இருக்கடா, தப்பாக பிறக்க விட மாட்டேன், அதையும் மீறி இச்சவனை துரத்துன்னு தொட்ட அடுத்த செகண்ட்லேயே நீ செத்த. பைபிளில் படிச்சிருக்கிறோமா இல்லையா? ஆமாவா இல்லையா? எதுக்கு தேவையில்லாமல் சோர்ந்து போசே சோக போசாவே ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போய் ஃபுல் பீட்டில் நின்னா உங்களை பார்த்து ஜனங்க சந்தோஷப்படணும். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். ஐயோ பாவம்யா நம்ம பாஸ்ட் போய் நின்னா நமக்கு அவங்களுக்கு பலனே நம்ம தான். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இப்பொழுது கூடி வந்திருக்கிறவங்க யாவரையும் நாங்கள் வாழ்த்துக்கிறோம். வாழ்த்தவே வேண்டாம் ஐயா, விட்டுருங்கய்யா, உங்கள் வாழ்த்தே வேண்டாம் ஐயா. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நாம் இப்பொழுது ஒரு வேத வசனத்தை புரட்டி தியானிப்போம். அவன் புரட்டவே மாட்டான், கொரட்டை தான் விடுவான். எப்படி புரட்டுவான்? ஒரு வசனத்தை நாம் இப்பொழுது எடுத்துக்கொள்வோம். போய் நின்று ஒரு பாட்டு ஒரு ஆராதனை நடத்தினா எப்படி இருக்கணும்? 1000 சோர்வுகள் இருந்தாலும் இந்த சோர்வுகளை தாங்கிக் கொள்கிற பலன தேவன் நமக்கு தரது. 40 பேருக்கு இங்கே பாருங்க, 6களால் வந்த மோசங்கள். ஊழியத்தில் பவுலுக்கு ஆட்கள் மட்டும் மோசம் இல்லை, 6களும் மோசம் செஞ்சது. சொல்கிறார்ல, அவரே சொல்கிறார்ல, 6களால் வந்த மோசம், ஆட்களால் வந்த மோசம் அல்ல, கள்ள சகோதரர்களால் வந்த மோசம்.
இப்படிப்பட்ட பல மோசங்கள் வந்தால் கூட நாங்கள் சோர்ந்து போகிறது. சரி, இப்போ நம்ம என்ன கவனிக்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, ஏன் பவுல் சோர்ந்து போகுதுன்னு சொன்னார்? அதுக்கு 3 காரணங்களை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். ஏன் சோர்ந்து போகலைங்கிறார் அந்த அதிகாரத்தில். கொஞ்சம் திருப்பி கவனிக்க போகிறோம். நாங்கள் சோர்ந்து போகுறதில்லைன்னு இதுதான் கொஞ்சம் விவரமாக படிக்கணும். சோர்ந்து போகுறதில்லைன்னு சொல்கிறோம், ஆனால் ஏன் சோர்ந்து போகிறதில்ல? அந்த 16ஆம் வசனம் எப்படி தெரியுமா ஆரம்பிக்குது? கொஞ்சம் பைபிள் எடுத்துருங்களேன். இல்லை 16ஆம் வசனம் 4:10. தேங்க்யூ, போதும். அந்த ஒரு வார்த்தை தான், அதுக்கு மேலே வேண்டாம். அடுத்து பிரசங்கம் பண்ணுவேன். ஒரேடியை படிச்சுன்னா அடுத்து எப்படி பிரசங்கம் பண்ணுறது? ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாமே. ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறது. அதுக்கு முன்னாடி ஆனபடினால் என்ன அர்த்தம்? எதையோ ஒன்றை சொல்லிட்டு எதையோ ஒன்று இணைக்கிறார் என்று அர்த்தம். கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி ஒரு 5 விஷயத்தை இணைக்கிறார். நான் அதில் 3 விஷயத்தை தொடறேன் இன்னைக்கு. ஆனபடியினாலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் சோர்ந்து 1ஆம் வசனம் ஆரம்பிக்கும் போது இப்படிப்பட்ட, 16ஆம் வசனம் ஆரம்பிக்கும் போது ஆனபடினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. என்ன காரணம்? ஒரு காரணம் வாசிக்கலாமா? ஒரு காரணத்தை சொல்கிறேன். 10ஆம் வசனம் 11ஆம் வசனம் வாசிங்க. எங்கள் சரீரத்தில் விளங்கும்படிக்கு எப்பொழுது எங்கள் சரீரத்தில் 11ஆம் வசனம் எப்படி எனில் எங்கள் மாம்சத்திலே உயிரோடு இருக்கிற நாங்கள் 10ஆம் வசனம் 11ஆம் வசனத்தில் பாருங்க, ரொம்ப அழகான ஒரு சொல்ல. இயேசுவனுடைய ஜீவன் எங்கள் சரீரத்தில் விளங்கும்படி. 11ஆம் வசனம், இயேசுவனுடைய ஜீவன் எங்கள் மாம்சத்தில் விளங்கும்படி. ஏன் தெரியுமா? ஆனபடினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்ல. கிறிஸ்து எங்களுக்கு ஜீவனாய் கலந்திருப்பதினால் நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா கவனிக்கணும். அநேகருக்கு கிறிஸ்து ஜீவியத்திற்காய் கலந்திருக்கிறார். ஆனால் பவுலுக்கோ ஜீவியத்திற்காய் கலக்கல, ஜீவனாகவே கலந்திருக்கிறார். சத்தியம் புரிந்தவர்கள் ஆமேன்னு சொல்ல கேட்கிறேன். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை பாருங்க, ரொம்ப அழகா சொல்றாரு. எங்கள் கிறிஸ்துவின் ஜீவன் எங்களுக்குள்ளே விளங்குகிறது. கிறிஸ்துவின் ஜீவன் எங்களுக்குள்ளே கலந்திருக்கிறது. எங்களுக்குள்ள கலந்த கலப்படம் என்ன கலந்திருக்குதுன்னா, கிறிஸ்து ஜீவன் மட்டும்தான் கலந்திருக்கே தவிர வேற எதுவுமே கலக்கல. கொஞ்சம் ஒரு நிமிஷம் பக்கத்தில் கைப்பிடிச்சு கேளுங்க, உங்களுக்குள்ள என்ன கலந்திருக்கு? பேடும் கீபோர்டு கேட்டிங்களா? என்ன கலந்திருக்கு? நிறைய கலப்படம். அதனால தான் சோர்வு. என்ன கலந்திருக்கு? என்னென்னமோ கலந்திருக்கு. இப்போ ஆமாம் சொல்லுங்க, ஒரு அல்லையிலே சொல்லுங்க. என்னென்னமோ கலந்திருக்கு பாஸ்டரையா. இப்போ கலப்படம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை கிறிஸ்தவத்தில், ஊழியத்தில். அன்னைக்கே பவுல் சொல்றார், எனக்குள்ள கலந்திருக்கிறது வேற எதுவுமே கலக்கல, கிறிஸ்து எனக்கு ஜீவனாய் கலந்திருக்கிறதுனால் ஆனபடினால நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. என்ன கலந்திருந்தாலும் பரவாயில்ல, 2023 போகட்டும். இந்த ஃபஸ்ட்டு இரவு ஜெபத்துக்கு வந்திருக்கிற எனக்கு இதுவரைக்கும் எப்படியோ, இந்த வருஷத்தில் கிறிஸ்து எனக்கு ஜீவனா கலந்துட்டார்னா இந்த வருஷத்தின் சோர்வு என்னை தொடப்போவதில்லை. இது வேதம் சொல்லுகிற ஒரு சத்தியம். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய பேருக்கு ஜாதி உணர்வுலாம் ரொம்ப கலந்துருக்கு. பக்கத்தில் சொல்லுங்க, கலந்துருக்கு தானே? கை பிடிக்க மாட்டேங்க பார்த்தீங்களா? உங்களை பாதிக்குதுன்னா கை பிடிக்க மாட்டேங்கிறீங்க. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு பாஸ்டர் திருச்சிக்கு போயிருக்கும்போது ஒரு சொன்னார், பாஸ்டர் நாங்கள் ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங் போனோம், நோட்டீஸில் அவர் பேர் போட்டுருந்துச்சு. அந்த பேரை பார்த்தே சொன்னாரா, இந்த பேர் கட்டாயி நீ ஏன் தான் ஏன் இருப்பேன்னு கேட்டாரோ. ஃபுல் பீட்லேயே பேரை பார்த்து ஆளுகளை கண்டுபிடிக்கிற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. மோசேக்கு அர்த்தம் தெரியல, மோசமானதுக்கு அர்த்தம் தெரியுது பாருங்க. புரிஞ்சவங்க ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். மோசேக்கு அர்த்தம் தெரியல, ஆனால் மோசமானதுக்கு அர்த்தம். பேரை பார்த்தே நாங்கள் ஜாதியை கண்டுபிடிச்சிருவோம் பாஸ்டர். யாரு கேட்டா? பாஸ்டரையா, உங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்கிற ஒரு தேவ மனுஷன் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிற அந்த உணர்வை தவிர வேறு எந்த உணர்வு நமக்குள்ளே கலக்க வேண்டாம் பாஸ்டர். உங்களை காலில் வேணாலும் விழுகிறேன் பாஸ்டரையா, உங்களை காலில் வேணாலும் விழுகிறேன்.
நம்ம என் பக்கத்தில் உட்கார்ந்துருக்க ஒரு தேவ மனுஷன், அவர் கர்த்தருடைய ஊழியத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டு இந்த தோட்டத்தில் தேவனுடைய ஜீவ ரட்சணை செய்யும்படி, ஆத்துமாக்களை மீட்கும்படி என்னை போல் அவரும் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தேவ மனுஷன். இதை தாண்டி எனக்கு எதுவும் தெரிய தேவையில்லை. எப்படி சொன்னார் பவுல்? இயேசுவையும் மாம்சத்தின்படி ஒருத்தர் அறிய வேண்டாம். ஆமீன் சொல்லுங்கப்பா. சொன்னாரா இல்லையா? ஊழியத்திற்கு வந்தவுடனே நமக்குள்ள கலக்கிற கலப்பு. சில பேருக்கு இந்த ஊர் பேரை சொன்னா பாருங்க, திருப்பூருக்கு கோயம்புத்தூருக்கு ஊழியத்துக்கு போனால், நான் மேட்டூர்னா நீங்கள் நம்ம கொங்கு மண்டலத்துக்காரரா? அப்படியா? நான் கொங்கு மண்டலத்துக்காரன் கிடையாது, நான் பரலோகத்துக்குரியவன் சொல்லிடுறேன். சொல்கிறது அப்படியா? நாகர்கோயிலா? நாகர்கோயிலா என்னப்பா? நாகர்கோயில் தானே. ஏன் நம்ம ஊருக்கு அவனுக்கு பார்த்து ஏதாவது செய்யணும். ஊர் பார்த்து பிரித்து, ஜாதி பார்த்து பிரித்து, நிறம் பார்த்து பிரித்து, உங்களுக்குள்ள கலந்த கலப்படம்லாம் இந்த வருஷத்தில் தூக்கி எறிஞ்சிட்டு கிறிஸ்துவ கலக்க விடுங்க பாஸ்டையா. ஒரு பிரசங்கத்துக்கு ஒரு ஆளை புக் பண்ணும்போது கூட இந்த கன்றாவையை பார்த்து தானே இன்னும் நிறைய ஆட்கள் புக் பண்ணுறாங்க. இன்னும் நம்ம ஸ்தாபனத்திலேருந்து பிரசங்கம் பண்ண வர்றாங்க, எல்லோரும் போகணும். என்ன கலப்படம் இது? வேறு யாரும் பிரசங்கம் வந்தால் பகவத்கீதையில் பேச போகிறாங்க, அவர் வந்தால் பரிசுத்த பைபிளில் பேச போகிறாரா? கன்று தலைதலையே அடிச்சு எத்தனை இரவு ஜெபம் வச்சு என்ன செய்ய? எனக்குள்ளே கலந்திருக்கிற கலப்படத்தை வெளியே எடுக்காம. பாஸ்டையா, சர்ச்சுக்கு வர விசுவாசிக்கு நம்ம ஜாதி பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். காரணம், அந்த அம்மா மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டிருக்கு, அவர் ரட்சிக்கப்படலை. அதெல்லாம் ஓகே பாஸ்டர், வர வழியில் நம்ம இந்துக்கள் மத்தியில் தான் ஊழியம் செய்கிறோம். அது வாய்ப்பு இருந்தால் 2 பேரும் சம்மதிச்சா ஒழிய வேறு வழியில் அவங்க சமுதாயத்தில் முடிக்கிறோம். ஆனால் நமக்குள்ள இது அது அப்படிங்கிற அந்த எந்த எண்ணமும் இருக்கக்கூடாது. உங்களை பார்க்குற ஜனங்களும் இந்த சமுதாயத்துக்கு தான் இவர் சப்போர்ட் பண்ணி போகிறாரு அப்படிங்கிற எண்ணமும் வரக்கூடாது. சபை என்பது சகலவிதமான மீன்களும் நிறைந்த பரலோக ராஜ்ய வலைக்கு ஒப்பா இருக்குது. ராமசாமி, குப்புசாமி, வந்தசாமி, கோவிந்தசாமி, அம்புட்டு சாமி வர சகலவிதமான மீன் வலைக்கு ஒப்பா இருக்குது சர்ச்சு. ஆமாம் சொல்லுங்கய்யா. ஆளுகளை பார்த்து, நிறத்தை பார்த்து, கலரை பார்த்து, உயரத்தை பார்த்து என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் நம்ம? என்ன கலப்படம் கலப்படம் பாருங்க. எஸ்ரா அழுது ஜெபிக்கிறார் இல்லையா? 9:2 பரிசுத்த வித்து தேசங்களில் கலந்து போச்சு ஆண்டவரே, பெண்களை கொண்டார்கள் ஆண்டவரே, அதனால பரிசுத்த வித்து தேசத்தில் கலந்து போச்சு. என்ன அதனால ஆச்சு? 6ஆம் வசனத்தில் எங்கள் குற்றங்கள் வானபரியந்த உயர்ந்து நிற்குது ஆண்டவரே. ஒரு கலப்படம் குற்றங்களை வானபரியந்த ஒசத்திருச்சு பாருங்க. ஆகாரம் ஆபிரகாமும் சேர்ந்த கலப்படம் இன்னைக்கு வரைக்கும் பிரச்சனையா இருக்கா இல்லையா? சபைக்குள்ள எத்தனை கலப்படம் இருக்கு தெரியுமா? எத்தனை கலப்படம் இருக்கு ஐயா. ஏன் தானியேலுடைய காரியம் ஜெயமா இருந்துச்சு? அவன் கலந்து விடாதவன். கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அவன் ஏன் காரியம் ஜெயமா இருந்துச்சு? செபிக்கிறவன் மட்டும் தான் பிரசங்கம் பண்றான், அவன் எதுலையும் கலந்து விட மாட்டாயா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் எனக்கேற்ற பரிசுத்தவான்களை வாழும்படி உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். என்ன அற்புதமான ஒரு வார்த்தை. லேவியராகமம் 20:26 படிக்கிறோம். விட்டு விட்டு விட்டு. தேவ ராஜ்ய மகிமைக்காக தேவன் நம்மளை பிரித்தெடுத்திருக்கிறார். ஆமாம் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் நிறைய வருஷம் அம்மா 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 அம்மா, அப்பா அப்பா அப்பா, அண்ணே அண்ணன். என்னைக்கு தான் ஏசுன்னு சொல்லுவீங்க உதயத்து? என்னைக்கு தான் இயேசு உங்களுக்கு ஜீவனா கலப்பாரு? என்ன அற்புதமான வார்த்தை தெரியுமா? எனக்குள்ள யூதன்கிறது கலக்கலையா, கமாலியேல் பாதத்தில் உட்காந்து கத்துக்கிட்டேங்கிறது கலக்கல. என் மாம்சத்தில், என் ஆவியில கிறிஸ்துவின் ஜீவன் விளங்கி கொண்டே இருக்கிறது. ஆகையால நான் சோர்ந்து போகிறதே இல்லை. கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆசையா ரொம்ப தாழ்மையா பாதம் பணிந்து கேட்குறேன், எனக்குள்ள கலக்க வேண்டியது இதெல்லாம் கிடையாது ஐயா. என்னை பார்த்து ஒருத்தன் ஊழியத்தில் இடரக்கூடாது. இவர் இதை பார்த்துட்டாரு, அவர் அதை பார்த்துட்டாரு, அப்படி இல்லை. நிறைய இளம் ஊழியர்கள் நம்ம பார்த்து இடறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவர் அதை பார்க்குறாரு, இதை பார்க்குறாரு, அதை பார்க்குறாரு, இதை பார்க்குறாரு, அதை பார்க்குறாரு இங்கிறதுக்காகவே அநேகர் நம்மோடு ஒட்டாமல் போகிறாங்க. முதிர்ந்த ஊழியர்களுக்கு சொல்கிறேன், எந்த இளம் ஊழியர்களும் உங்களை ஈஸியாய் அணுகும் ஒரு நல்ல தெய்வீக பாத்திரங்களாய் வாழ்ந்து விடுங்கள் ஐயா. 2ஆம் காவல் 3ஆம் காவல்லாம் தாண்டி வந்து உங்களை சந்திக்கிற மாதிரி பண்ணிடாதீங்க ஐயா.
ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். எவரும் வந்து உங்களை சந்தித்து பேசுகிறதுக்கு எத்தனை வருஷம் வாழ போகிறீங்க? நீங்கள் கொஞ்சம் இடம் கொடுங்க ஐயா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ உள்ள ஒரு ஊழியக்காரனை பார்க்கணுன்னா எத்தனை அப்பாயின்மெண்ட்டு, எத்தனை ஃபோன் கால். அடடடடடடடடடடடா. இந்த பாஸ்டர்மாருங்களாம் பிரசங்க பீடங்களை உங்களுக்கு உண்டாக்கி தரலன்னா உங்களுக்கு ஏதுங்க ஃபேமஸ் இல்லை? நான் உன்னை உண்மையாக சொல்கிறேன், சபை நடத்துகிற பாஸ்டர்களை எந்த ஊழியக்காரர்களோ எந்த ஸ்தாபனம் பகைச்சிக்குதோ, அற்பமாயினதோ, அதெல்லாம் ஒரு காலத்தில் ஸ்தம்பிச்சு அப்படியே நிற்கிதுங்கிறத நிறைய பேருக்கு தெரியவே மாட்டேங்குது. ஒரு 40 பேர் வச்சு கிராமத்தில் கொட்டடிச்சிட்டு இருக்கிறாரு, 50 பேர் வச்சு கிராமத்தில் கொட்டடிச்சிட்டு இருக்காரு. ரொம்ப அற்பமாக பேசுகிறோம். ஆனால் அவன் எத்தனை பிளாட்ஃபார்மை நமக்காக உண்டாக்கி கொடுத்துருக்குறாங்க. ஆமீன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரு ஊழியக்காரனை சந்திக்கிறதுக்கு என்ன உசு காட்டுறாங்கய்யா. பார்க்க முடியாது. போங்க போங்க, பார்க்க முடியாது. போங்க போங்க, பார்க்க முடியாது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களெல்லாம் கர்த்தர் நல்லா ஆசீர்வதிச்சு ஒரு உன்னத ஸ்தானத்துக்கு தேவன் கொண்டு வரும்போது, உங்களை சந்திக்கும் ஒரு சின்ன ஊழியர்களோ இளம் ஊழியர்களோ தேடி வரும்போது அவர்கள் அணுகும் ஒரு அற்புதமான கருவிகளாய் நீங்கள் வாழ்ந்து விட்டீர்கள் என்றால் உங்களை கர்த்தர் இன்றைக்கே கையில் எடுக்க தேவன் விரும்புகிறார். கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு அல்லையிலே சொல்லுங்க சத்தமா. எனக்குள்ளே கலந்திருக்கிறது கிறிஸ்துவின் ஜீவன். ஆகவே சொல்றார், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். நஷ்டம் இல்லை. என் ஓட்டம் சோர்வில்லாத ஓட்டம். ஏன் தெரியுமா என் சோர்வில்லாத ஓட்டம்? அந்த சோர்வு ஏன் தெரியுமா எனக்கு இல்லை? எனக்குள்ள கிறிஸ்து ஜீவனாய் கலந்திருக்கிறார். இன்னைக்கு இயேசுநாதர் எப்படி கலந்துருக்க தெரியுமா? ஒரு ஆலயத்தை கட்டி கொடுக்கிறவரா, ஆத்துமாக்களை தருகிறவரா, என் பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திக்கிறா. இது மூணும் என் ஊழியத்தில் நடக்கவில்லை என்றாலும் கூட கிறிஸ்து எனக்கு ஜீவன் தான். ஆமாவா ஐயா? வனாந்தரத்திலே ஓடி போகாதிருந்த நாம் வசதி வந்தாலும் ஓடி போக மாட்டோம். காரணம், எனக்குள்ள கிறிஸ்து கலந்திருக்கிறார். என்ன பவுலுக்கு இருந்த வெளிப்பாடு பார்த்தீங்களா? ஜீவனாய் கலந்திருக்கிறதுனால நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை. ரெண்டாவது பாருங்க, அற்புதமான ஒரு வார்த்தை சொல்றேன். 13ஆம் வசனம் வாசிங்க. அந்த வார்த்தை கவனிங்க. அந்த விசுவாசத்தின் ஆவி. அந்த எந்த விசுவாசம்? 14ஆம் வசனம். கர்த்தராகிய இயேசுவை எழுப்பினவர் எங்களையும் இயேசுவை கொண்டு எழுப்பி உங்களுடனே கூட தமக்கு முன்பாக நிறுத்துவார் என்று அறிந்திருக்கிறோம். ஆகையால் நாங்கள் சோர்ந்து போகிறது. ஏன் தெரியுமா நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை? எங்களுக்கு ஒரு மகிமையான உயிர்த்தெழுதல் இருக்குது. ஆகவே நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை. பாருங்கய்யா, என்ன அருமையாக சொல்றார். அந்த விசுவாசம். எந்த விசுவாசம்? எப்படி பிதாவானவர் இயேசுவை எழுப்பினாரோ அதே போல எங்களை எழுப்புவார் என்கிற அந்த உயிர்த்தெழுதலில் உள்ள ஒரு தெய்வீக நம்பிக்கை. பக்கத்தில் கைப்பிடிச்சி கேளுங்க, பாஸ்டர் ஏட்ட பரலோகத்துக்கு வந்துடுவீங்களா? சும்மா ஒரு வார்த்தை கேட்டு வைங்க. என்ன சொல்கிறாங்க? நீங்கள் போனால் நான் வந்துடுவேன்னு சொல்கிறாங்களா? நரகத்துக்கு போகிறவங்களாம் எந்திரிச்சு நில்லுங்கன்னு ஒரு சொல்லும்போது ஒரு பாட்டி அறகுற உறக்கத்தில் எந்திரிச்சு நின்றுச்சு. என்னம்மா எதுக்குமே எந்திரிச்சு நிற்கிற? அது எதுக்கு நிற்கிறேன்னு தெரியலைங்க பாஸ்டரியா, நீங்கள் நிற்கிறதுனால நானும் நிற்கிறேங்க பாஸ்டரியா. ஒரே படம் போட்டுச்சு பாஸ்டரியா. நிறைய கூட்டங்களுக்கு போயிட்டு நிறைய பிரசங்கர்களுக்கு தெரியும். எத்தனை பேர் வருவீங்க? வாழும்போது ஒருத்தருக்கு பார்த்தீங்களா, எங்களை எழுப்புவார். எங்களை விசுவாசிக்கு முன்னாடி ஒரு சேலஞ்சு. நீ போறியோ இல்லையோ நான் போய் என்ன ஒரு கொடுமை தெரியுமா? நம்மால் நடத்தப்பட்ட விசுவாசிகள்லாம் பரலோகத்துக்கு போக நம்ம போகாமல் இருந்தால் இந்த வழிகாட்டு போடுற நிலைமையை நமக்கான என்ன பொது நலத்தில் ஒரு சுயநலம் நமக்கு இருக்கணும். இதுக்கு வருதுகளே இல்லையோ நான் போயிடணும். ஏசப்பா கைகளை உயர்த்தி ஒரு அல்லையா சொல்லுங்கய்யா. எங்களை எழுப்பி பக்கத்தால் சொல்லுங்க, இரவு ஜெபத்துக்கு வந்தது ரொம்ப நன்றி, பரலோகத்துக்கும் அப்படியே வந்துருங்க இயேசுவின் நாமத்தில். அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். இரவு ஜெபத்துக்கு வந்தது ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி, அப்படி எங்கே வந்துருங்க. என்ன ஒரு அற்புதமான எழுப்பி எழுப்பி விசுவாசிக்கு முன்னாடி ஒரு சேலஞ்சு. சில விசுவாசிங்க நம்ம பாஸ்டர் பண்ணுற அலும்புகளும் இதெல்லாம் போய் தேராதுன்னு அது மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு உட்காந்தே இருக்கும். நிறைய பேர் உட்காந்துருக்காங்க அப்படி. இதெல்லாம் நம்ம பாஸ்டர்லாம் போய் சேர மாட்டார் தெரியுமா? அதெல்லாம் போய் சேர்ற மாதிரி நமக்கு
நம்ம கூட சொல்ல என்ன சொன்னதை நம்ம சபிச்சிருவோமே. ஊழியக்காரங்க பேசுனா அக்கினி மேலேருந்து விழு, அதனால் அக்கினியே வேண்டாமியா அப்படின்னு. ஆனால் உண்மையிலேயே பரலோகத்துக்கு போவோமா போக மாட்டோமான்னு நமக்கு தான் தெரியும். ஒரு பாஸ்டரு யாரையுமே மதிக்க மாட்டாருங்க, அநியாயத்துக்கு சத்தம் போடுவார். பாஸ்டர்ஸ் மீட்டிங் நடத்துகிற அவ்வளோ சத்தம் போடுவாருங்க. சுகரில் படுத்த படுக்கை ஆகிட்டார். 2 காலையும் எடுத்துட்டாங்க. சாகிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கர்த்தர் சொன்னாரா, என்ன உனக்கு தரப்பட்ட ஊழியில் நான் கஷ்டப்படுத்தினேன், உன்னால் கண்ணீர் விடிச்சு ஏறாலும் எல்லாருக்கும் லெட்ரு போட்டு வரவை. எல்லோரும் லெட்ரு போட்டு வந்தாங்க. வீல் சேரில் வந்து கையெடுத்து கும்பிட்டு சொன்னார், நான் உங்களை நிறைய திட்டியிருக்கிறேன், சத்தம் போட்டிருக்கிறேன், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க, என்னால் காயப்பட்டிருக்கிறீங்க, பிரிஞ்ச குடும்பத்தை கூட சேர்த்து வைக்காமல் போயிருக்கிறேன், என்னை மன்னிச்சிருங்க, கர்த்தர் என்கிட்ட பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு வாரத்தில் ஜீவன் போயிடுச்சு. எப்படி போனார் தெரியுமா? பரலோகத்துக்கு ரெடியாகி போனார். அப்படியே ரொம்ப ஆட்டம் ஆடுறிய, ரொம்ப ஆட்டமா, வெளியில் மனசுக்குள்ளேயும் ஆட்டமா, பெரிய ஆள்னு ஒரு ஆட்டமா, ஆட்டத்தை எல்லாம் அடக்கும் ஒரு தேவனை நான் ஆராதிக்கிறேன். தேசத்தில் எத்தனையோ பேர் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த ஆட்டம் எல்லாம் ஒரு நாள் கிறிஸ்தவனின் ஆட்டமும் ஒளியும் கிறுக்குத்தனமாய் சிலர் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் விஷயம் தெரியாமல். அந்த ஆட்டமும் ஒரு நாள். இந்த தாவீது இந்த கோலியாத்தை பார்த்தோன்னே ஏன் கொண்டலான்னு முடிவு பண்ணிட்டான்னா, நீங்கள் ஒல்லியாக இருக்கிற ஆளை கல்லறிட்டு தான் இடத்த பார்க்கணும். ஆள் குண்டாக இருந்தால் இடத்த பார்க்கவே. நீங்கள் ஒல்லியாக இருக்கிற ஒரு ஆளை கல்லெடுத்து எறினா எங்கடா எரியலான்னு தேடணும். ஆள் பல்ஜ், ஆஹா பிரச்சனைடா, எங்கேயாவது வீசினா பற்றும்டான்னு. பிரச்சனை ரொம்ப குண்டாகுதுன்னா சீக்கிரம் கீழே விழுன்னு அர்த்தம். ஏசு ரத்தம் ஜெயம். இல்லையா சொல்லுங்கோ, ஆமேன்னு சொல்லுங்கோ. பாஸ்டர் இந்த நிச்சயம் நமக்கு வரணும் பாஸ்டர். எழுப்பி நம்மளை எழுப்பி. எதுக்கையா இந்த ஓட்டம் ஓடுறோம்? உங்காம திங்காம நாயா பேயா எதுக்கையா இந்த ஓட்டம் ஓடுறோம்? சில நேரத்தில் எத்தனையோ இடங்களில் நாயா பேயா ஓடுறான். நம்மக்கிட்ட வாங்காதவெல்லாம் திட்டிகிட்டு நம்மளை பற்றி என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கான். ஏன் இந்த ஓட்டம் ஓடுற? ஒன்று தாயா, எங்களை எப்படியாவது எழுப்பிடுறோம். பரலோக சிந்தை உள்ளவன் சோர்ந்து போகிறதில்லை தெரியுமா உங்களுக்கு? எங்களை எழுப்பி உங்களுக்கு முன்னாடி நிறுத்துவார் என்பதை நான் அறிஞ்சிருக்கிறதுனால, ஆனபடினால நான் சோர்ந்து போகிறது இல்லை. என் ஓட்டம் சோர்வில்லாத ஒரு ஓட்டம். நமக்கெல்லாம் ஒரு மகிமையான பரலோகம் இருக்கிறது என்பதை மறந்துடாதீங்க. இப்போ காலகட்டத்தில் யாரும் வருகை பற்றி ஒரு ஆளும் பிரசங்கம் பண்ணுறதில்ல. வருவார்னு ஒருத்தரும் சொல்கிற, தருவார்னு தான் சொல்கிறாங்களே தருவ, ஒருத்தர் கூட வருவார்னு உண்மையிலே உங்கள் காது கொடுத்து நீங்கள் ஒன்றும் சொல்ல வேண்டாம். நீங்கள் உங்கள் சர்ச்சில் என்னைக்கு வருகையை பிரசங்கம் பண்ணீங்க? ஆபிரகாமின் குணாதிசயம் தெரியுமா? யோவாபின் குணாதிசயம் தெரியுமா? பெத்தேலின் அனுபவம் உனக்கு தெரியுமா? பெனியில் அனுபவம் அதுக்கெல்லாம் இருக்கட்டும். வருகன் ஒன்று இருக்குதே, அவன் நம்புகிறான், நம்பலை, ஏற்றுக்கொள்ள போகிறான். ஊழியக்காரராக இருக்க நமக்கு ஒரு நிச்சயங்களை எழுப்பி என்ன செய்யணும்? ஒரு நாளாவது யாருமே இந்த வருகையை பற்றி பேசுகிறதில்ல. கேட்டேன்னு திரும்ப சொல்கிறாங்க, ஜனங்களே நம்பளத்தில் வருதுங்க, கஷ்டத்தில் வருதுங்க. 6 நாளும் கஷ்டப்பட்டு 7வது நாள் அவன் கஷ்டப்பட்டான் வரான். 4 நாளும் கறியை தின்னுட்டு கிடக்குறான் தேசத்தில். என்ன பாஸ்டையா? அவனே எவ்வளோ கஷ்டப்பட்டு வரான். அதுக்காக கஷ்டப்பட்டு வராங்கிறதுக்காக வருகையை சொல்லாமல் போயிடுவோமா? கஷ்டப்பட்டு வராங்க. எந்நேரமா ஜனங்களை நீங்கள் உசுப்பேற்றிக்கிட்டே இருந்தீங்க. அது ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு அப்புறம் வெடிச்சிடும். சபை ஒரு சரீரம் வந்து எல்லா பக்கம் வளர்ந்தால் தான் வளருது. ஒரு பக்கம் மட்டும் வீங்குதுன்னா அது வளரும் சரீரம் அல்ல, வீங்கும் சரீரம். நாம் வீங்கும் சபைகளை நடத்தப்படுவதற்கு அழைக்கப்படலை. சத்தியம் புரியுதா ஐயா? பாஸ்டர்ஸ் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். விசுவாசிகளுக்கு முன்னாடி சொல்லணும் பாஸ்டரையா, எழுப்பி. இன்னைக்கு நிச்சயத்தோடு போனோம், இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ளே என் ஜீவன் போனாலும் எழுப்பி அடக்காரத்தில் வந்து அப்படி நம்மளை விசுவாசிங்க எட்டி பார்க்கும்போது என்னது நினைக்கணும்? கட்டாயம் நம்மால் பரலோகத்துக்கு போயிருப்பாரா அப்படி நினைக்கணும். அப்படி
நினைக்கணும். ஸ்டேட்டஸ் வைக்கிறது பெரிய விஷயம் இல்லை. எங்கள் பாஸ்டர் மரித்து போனார், அது எல்லாரும் வைப்பாங்க. அதை விட ஒரு பெருசு இருக்குது, அவர் இன்னைக்கு பரலோகத்தில். ஊழியம் என்பது எவ்வளோ நிச்சயமான ஊழியம் தெரியுமாயா? எல்லாரையும் வழிநடத்திட்டு நம்ம போகாம இருந்தால் என்ன ஒரு கொடுமை. ஆமாம் சொல்லுங்கள் பாஸ்டர்மா. எல்லா பெண்களுக்கும் சொல்கிறேன், நீங்களும் வந்துருங்க, தயவு செஞ்சு வாயை வச்சுட்டு சும்மா இருந்து எப்படியாவது சீக்கிரமாக வந்துருங்க. கையை உயர்த்தி ஒரு அல்லையே சொல்லுங்கள் சத்தமாக. பெண்களை போல் யாரையா இருக்கா அந்த தேசத்தில்? ஃப்ளைட் ஓட்டுறாங்கய்யா, ஆமீன்னு சொல்லுங்கள். என்ன அற்புதமான வேலை செய்கிறார்கள், ஆட்டோ ஓட்டுகிறார்கள். 33% இடஒதுக்கீடுகளை கேட்டு பயங்கரமாக நின்று கொண்டிருக்கிறார்கள். பயங்கரமான பெண்களால் முடியாது என்ன இருக்கே, அற்புதமான பெண்கள். ஆனால் கொஞ்சம் வாயை மட்டும் வச்சுட்டு சும்மா இருந்துட்டாங்கன்னா அவர்களைப் போல அற்புதமானவர்கள் யாரும் இல்லை இந்த தேசத்தில். கரங்களை உயர்த்தி ஆண்கள் எல்லாம் சத்தமாக ஒரு அல்லிலே சொல்லிடுங்க, இன்னும் ஒரு சத்தமாக சொல்லிடுங்க. அவங்க என்ன முறைக்கிறதுக்குள்ள மீண்டும் ஒரு அல்லிலே சொல்லிடுங்க. நாங்கள் சோர்ந்து போகிறது காரணம் என்ன? கிறிஸ்து எனக்குள்ள ஜீவனாய் கலந்திருக்கிறார். காரணம் என்ன? எங்களை எழுப்புவார். பரலோகத்தின் ஆசை நமக்கு பிடிக்கணும் பாஸ்டரையா, ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இதயத்தில் பரலோகத்தில் வச்சுக்கிறவன் சிந்தையில் சோர்வை வச்சு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. இந்த உலகம் எனக்கு பாத்திரமா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. மனைவி, பிள்ளைகள், சபை விசுவாசிகள் எனக்கு தேவனால் ஏற்படுத்தப்பட்டவைகள். ஆனால் அதுக்கு முன்னாடி எனக்குள்ள ஏற்படுத்தப்பட்ட ஒன்று இந்த பரலோக சிந்தை. இப்படி நம்ம சபைக்கு வர ஒவ்வொரு ஆத்மாவையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டோன்னா யாரையும் நம்ம மட்டமாக பார்க்க மாட்டோம். ஆண்டவரே, எங்களுக்கு தரப்பட்ட எல்லாரையும் இந்த ராஜ்யத்துக்கு நாங்கள் கொண்டு வந்து சேர்க்கிற இந்த உன்னதமான பணியில் நாங்கள் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறோம்ப்பா. நாங்களும் இந்த ராஜ்யத்துக்கு வந்து சேர்ந்து விட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஓட்டம் ஓட்டம். மூணாவது ஒரு அந்த காரணத்தை மட்டும் சொல்லிட்டு நம்ம அடுத்து போகலாம். இன்னொரு 10 நிமிஷத்தில் முடிச்சிருவேன். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. பாஸ்டர் 16ஆம் வசனம் படிங்க. ஆனபடினாலே நாங்கள் எங்கள் புறம்பான மனுஷன் கையை உயர்த்தி இந்த வார்த்தைக்காக ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஒன்று அழியுது, ஒன்று புதுசாகுது. ஒன்று அழியுது, ஒன்று புதுசாகுது. அழிய 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 புறம்பான மனுஷன் அழிய 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 உள்ளான மனுஷன் புதுப்பிக்கப்பட 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 அங்கே சோர்வுக்கு இடமே இல்லை என்கிறார் பவுல். கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பாட்டு. பக்கத்தில் கேளுங்க, ஆத்மா எப்படி இருக்கு? அது இப்போ லைட்டாக உறக்கத்துக்கு போயிடுச்சு பாஸ்டர். பாஸ்டர்மா பாஸ்டர்மா எப்படி இருக்கு ஆத்மா? பாஸ்டரையா ஆத்மா எப்படி இருக்கு பாஸ்டரையா? என்னைக்கோ பெற்றுக்கொண்ட அபிஷேகம் புதுசாக இருக்கா? லைஃபு பிரசங்கத்தில் ஏதாவது புதுசாக வருதா பாஸ்டரையா? ஆராதனை நடத்தும் போது ஏதாவது புதுசாக புதிக்குதா? ஏதாவது நீங்கள் ஒரு ஆராதனை நடத்தி முடிச்சுட்டா இன்னொருத்த வந்து என் பிரசங்கம் நல்லா இருக்குன்னு சொல்ல வேண்டாம், என் மனசாட்சிக்கே தெரியும், அப்பாடா இன்னைக்கு நல்லா ஆராதனை நடத்தி செய்தி கொடுத்த அந்த திருப்தி உங்களுக்கு இருந்துச்சுன்னா உங்கள் புறம்பான மனுஷன் அழிக்கப்பட்டு உள்ளான மனுஷன் புதிதாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது என்று அர்த்தம். என்ன அழகா சொல்வார் பாருங்க, எங்களுக்கு ஒரு புறம்பான மனுஷன் அதெல்லாம் அழியட்டும். இன்னைக்கு 2024 ஒரு மனிதன் அழிக்கப்பட வேண்டும், இன்னொரு மனிதன் புதிதாக்கப்பட வேண்டும். அழிக்கப்பட்டது அழிக்கப்பட்டால், புதிதாக்கப்படுவது புதிதாக்கப்பட்டால் நாங்கள் சோர்ந்து போவதில்லை. எங்களுக்கு ஒரு சோர்வில்லாத ஒரு ஓட்டத்தை தேவன் வைத்திருக்கிறார். கரை உயர்த்தி ஒரு அல்லையிலே சொல்லுங்கோ. ரைட், இன்னும் ஒரே ஒரு ஓட்டத்தை சொல்லி நம்ம பிரசங்கத்தை முடிச்சிடலாம். மூணாவது ஒரு ஓட்டம் நிறைய இப்படி இருக்குது. ஆனால் நிறைய விஷயங்களை நம்ம பகிர்ந்து நமக்கு சமயம் இருக்காது. என் ஓட்டத்தை முடித்தேன். என்ன ஓட்டம்? என் ஓட்டம் எனக்கு ஒரு ஜெப ஓட்டத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். எனக்கு ஒரு சோர்வில்லாத ஓட்டத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். மூணாவது பவுலின் ஓட்டம் என்ன ஓட்டம் தெரியுமா? அவரை மட்டும் உயர்த்துகிற ஒரு ஓட்டம். கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எழுதிக்காங்க, எழுதி முடிச்சிருங்க, அதுக்கப்புறம் பிரசங்கம் பண்ணுறேன். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் கூட தோற்று போயிரும் போலியே ஐயா, இவ்வளோ நல்லா எழுதுறீங்களே ஐயா. ஆனால் முழுசாக எழுதுங்க. போடாதீங்க, அப்போஸ்தலர்னு போடுங்க, நீதின்னு போடாதீங்க, நீதிமொழிகள்னு போடுங்க. யோன்னு போடுறீங்களே, அது யோவேலா, யோபா, யோவானா. தேவ செய்தியாளர் பாஸ்டர் டி சகுனம்னு ஒரு பிள்ளை நோட்டில் எழுதி வச்சுருந்துச்சு.
அந்த நோட்டை வாங்கி பார்ப்பாங்க, கொண்டா விட்டுட்டேன் பாஸ்டர். சேருமா அதை? யாரும் உங்கள் சர்ச்சுக்கு வந்தா? சகுனம்னு ஒரு பாஸ்டர் வந்தார். சகுனம்னு என் உசுரை வாங்கிடுவோம்மா, சர்க்குணம்னு எழுதுமா. அதனால் கொஞ்சம் முழுசாக எழுதுங்க. சங்கீதம். கையை உயர்த்தி ஒரு அல்லையிலே சொல்ல. நம்ம இந்த மெலை லிஸ்ட் மாதிரி பாப்பா இருப்பு, தூப்பு இருப்பு, வாப்பா இருப்பு, போப்பா இருப்புங்கிற மாதிரி இப்படியே எழுதி நீ இது போ ஷோ அப்படி ஒன்றும் ஸ்பீடாக படித்து அநீபாச மாதிரி வந்துடும். அதனால் நல்லா முழுசாக எழுதுங்க. வேத வசனத்தை எழுதுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் கையெழுத்து அழகாக இருக்கும். நீங்கள் வேணால் அந்த பைபிள் எழுதுகிறவங்க கையெழுத்துலாம் பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். ஆமீன்னு சொல்லுங்கள். ஏன் தெரியுமா? அவங்களுக்கு படிப்பு குறைவாக இருக்கும். வசனத்தின் மீது அதிகமான எழுத்து யாரும் இருந்துச்சுன்னா அந்த எழுத்துக்கும் அவங்க படிப்புக்கும் சம்பந்தமே இருக்காது. கோழியை குப்பையை கலர்ற மாதிரி இருக்கவே இருக்காது கையெழுத்து. அவ்வளவு ஆசீர்வாதமாக இருக்கும். ஒன்றில் ஆரம்பித்து எழுத்து மலையேறாது, அழகாக போகும். காரணம், அவர்கள் எழுதுவது தேவனுடைய. அவரை மட்டும் உயர்த்துகிற ஒரு ஓட்டம். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பவுலுக்கு இந்த சிந்தை ஊழியத்தில் இருந்து கொண்டே இருந்துச்சு. நான் ஒரே ஒரு காரியத்தை மட்டும்தான் மேன்மை பாராட்டுவேன். எதை? கிறிஸ்து இயேசுவை. இந்த ஊழியத்தில் நம்ம ஓட வேண்டிய ஒரு ஓட்டம் இருக்கையா? நமக்கு தரப்பட்டிருக்கிற வரங்களை மேன்மை பாராட்டல்ல, கிருபைகளை மேன்மை பாராட்டல்ல, நமக்கு தந்திருக்கிற பாடல்களை மேன்மை பாராட்ட அல்ல. இப்போ பார்த்தீங்களா, புதுசாக தான் ஊழியத்துக்கு வராங்க. ஒரு வருஷத்தில் உடனே தீர்க்கதரிசி எங்கேருந்து தான் முளைக்கிறாங்க. ப்ராஃபிட் அதிகமாக இருக்கிறதுனால ப்ராப்பர்ட் ஆகிடுறாங்க போல தெரியுது. ப்ராப்பர்ட் முளைச்சி 3 நாளாக விடலை, மீசை ஒழுங்காக முடிக்கல. தீர்க்கதரிசி என்ன அமைதியாக இருக்கீங்க? நீங்களும் தீர்க்கதரிசியோ? சரி இருக்கட்டும். நல்ல வரம் உள்ளவர்களை நம்ம நோட்டீஸ் சொல்லக்கூடாதுயா. நம்ம போய் பிரசங்கிக்கிற அந்த கூட்டம் சொல்லணுயா, இவர் எப்படிப்பட்ட தேவ மனுஷன். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் ஆசீர்வாதமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பெயரை தேவனே உண்டாக்கி தருவார். கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்கிறீங்களா? ஆசீர்வாதமாக இருந்தீங்கன்னா நம்மளை தானே உயர்த்துறது. நம்ம முழுசாக போயிடுச்சு. ஐயா, ஒரு பாஸ்டர்னு போட்டு பதிஞ்சிருந்தேன் ஃபோனில். இப்போ அவர் பிஷப் ஆனதுட்டு எனக்கு தெரியாது. அவருக்கு முன்னாடி எனக்கு ஃபோன் பண்ணுறாரு, பாருங்கள் உங்கள் நம்பர் பதிஞ்சு வச்சுருங்க. அவர் கேட்குறாரு, நான் பிஷப் ஆகிட்டேன்ல. ஆமாம், உங்கள் ஃபோனில் என்ன பிஷப்னு பதியாமல் இருக்கீங்க? என் ஃபோனை நான் எப்படி பதிவேன்? பரதேசின்னு கூட பதிவேன். ஆனால் என்ன கேட்குறாரு, ஃபோனில் எப்படி பதியணுமா அவரை? பிஷப்னு பதியாமல் இருக்கீங்க. நீ 2500 ரூபாய்க்கு பிஷப் ஆகினது நிற்ப, நான் உனக்கு பதிஞ்சிட்டு இருக்க முடியுமா? என்ன ஃபோனில் பிஷப்னு பதியாமல் இருக்கீங்க? எங்கேயாவது 2500 ரூபாய்க்கு யாராவது ஒருத்தர் இந்த செங்கோலை கூட பிடிக்க தெரியல, இப்படி பிடிச்சி திருப்பிக்கிட்டு இருக்கிறோம். எங்கேயோ ஒரு பக்கம் என்ன பிஷப்னுலாம் பதியல? பிஷப்னு பதிங்க பாஸ்டர். பிஷப் டேஷ், அது பேர் நான் சொல்லக்கூடாது, அதெல்லாம் சொன்னால் உங்களுக்கு தெரிஞ்சிடும். பதிங்க பாஸ்டர். நான் நினச்சேன், அடே சாமி, நாங்களாம் ஊழியத்துக்கு எங்கள் கிராம ஜனங்க சர்ச்சுக்கு வரோம் ஐயா, டாய்லெட் எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாதுயா, அது பாட்டுக்கு டாய்லெட் யூஸ் பண்ணிட்டு போயிரியா. இதுக்கு போனதுக்கப்புறம் வாளி கொண்டு போய் ஊற்றி ப்ரெஷர் வச்சு தேய்ச்சி ப்ளீச்சிங் பவுடரை போட்டு பெனாயில் ஊற்றி பாயெல்லாம் கழுவி ஞானரசான தொட்டியெல்லாம் கழுவி அடாடாடாடா அப்படியெல்லாம் செஞ்சுட்டு தான் இந்த ஊழியத்துக்கு நாங்கள் வந்தோம். கொஞ்ச நாள் எடுத்து கொடுக்குறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. அப்படி எடுத்து கொடுக்குறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். இப்போ இல்லை, கர்த்தருடைய நாள் வரும்போது. உடனே இப்போ தானா போய் சேக வைக்கிறதுலே ஐடியா இருக்கீங்க. இருந்து கொஞ்ச நாள் ஊழியம் செய்யிட்டோம். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நாங்கள் அப்படி தான் வந்தோம் பாஸ்டரையா, அப்படி தான் வந்தோம் பாஸ்டரம்மா. இப்போ பார்த்தீங்களா, நான் ஒன்றுமே சொல்கிறேன், என்னைக்கெல்லாம் என்ன உயர்த்தணும்னு நினைக்கிறேனோ அன்றைக்கி நான் கருவாளி மரத்தில் தொங்கிடுவேன். ஆமாவா இல்லையா? கோவேறு கழுதில் சன்னல் பின்னலான மரம் அவனை ஒருத்தர் தொங்கிருச்சு. வருஷந்தோறும் சிரைத்து கொள்ள வேண்டிய முடி அன்றைக்கி சிரைக்கலை, ரைட், மாட்டிக்கிச்சு. யோவாப்புக்கு அறிவிக்கப்படுகிறது, கைவல்யங்களை எடுத்து கொண்டு வந்து எந்த நெஞ்சில் பதவி ஆசை இருந்துச்சோ, எந்த நெஞ்சில் தகப்பனை பிடிக்க வேண்டும் என்று பதவி ஆசை இருந்துச்சோ, எந்த நெஞ்சில் மதியினம் இருந்துச்சோ, அது நெஞ்சில் ஒரு குத்து அவனுக்கு.
கைவல்யங்களை வச்சு யோவாப் அந்த உங்கள் அப்பாவின் தேவனை பின்பற்றாமல், உங்கள் அப்பாவின் தேவனை உயர்த்தாமல், ஒன்றை மட்டும் உயர்த்தி உனக்கு ஒரு ராஜ்யத்தை உண்டு பண்ணுற உன் நெஞ்சில் ஒரு குத்து. சரியா இல்லையா? இதுக்கு முறைக்கிறிய? ஆமேன்னு சொல்லுங்க. நெஞ்சில் ஒரு அப்படிப்பட்ட யோவாபுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. எந்த நெஞ்சில் ஒட்டியிருக்க அந்த மதியினம்? இந்த உலகத்தில் நமக்கு தரப்பட்டிருக்கிற ஊழியத்தில் அந்த கலாத்தியர் 1:24 பவுல் என்ன தெரியுமா சொல்லுவார்? என்னை பற்றி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். கரங்களை உயர்த்தி ஆமே. அற்புதமான ஒரு வார்த்தை. கலாத்தியர் 1:24 அது பிகினிங் ஸ்டேஜை கலாத்திய ஜனங்களை விவரித்து சொல்லும்போது சொல்லுவார், என்னை பற்றி எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். 2 வசனங்களை படிச்சிடலாம். அப்போஸ்தலரின் புஸ்தகத்துக்கு வேகமாக எடுங்க பார்க்கலாம். வேகமாய் திருப்புங்கள் வேதாகமத்தை. கொஞ்சம் வாசிக்கிறவர்கள் எனக்கு உதவி செய்யுங்கய்யா. அப்போஸ்தலரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை வாசிங்க. 34 வாசிங்க. அப்பொழுது சகல ஜனங்களாலும் கனம் பெற்ற நியாயசாஸ்திரியாக கமாலியேல் என்னும் பேர் கொண்ட ஒரு பரிசேயன் ஆலோசனை சங்கத்தில் எழுந்திருந்து அப்போஸ்தலரை சற்று நேரம் வெளியே கொண்டு போக சொல்லி 35 சங்கத்தாரை நோக்கி, இந்த மனுஷருக்கு நீங்கள் செய்யாதபடி செய்ய போகிறதை குறித்து ஏனென்றால் இந்நாட்களுக்கு முன்னே தெய்தாஸ் என்பவன் எழும்பி தன்னை ஒரு பெரியவனாக பாராட்டினான். அவன் மடிந்து போனான். அவனை நம்பின அனைவரும் சிதறி அவமாய் போனார்கள். 37 அவனுக்கு பின்பு குடிமதிப்பின் நாட்களிலே கலிலேயாவை யூதாஸ் என்பவன் எழும்பி தன்னை பின்பற்றும்படி அநேக ஜனங்களை இழுத்தான். அவனும் அவனை நம்பியிருந்த அனைவரும் என்ன சொல்றார் தெரியுமா? கமாலியலே கவனே, உனக்கு நான் ஒன்று சொல்றேன். 2 பேர் எழும்பினா. ஒருத்தன் பேர் என்னது? ஒருத்தன் தெய்தாசு, ஒருத்தன் தன்னை பெரியவனாக கேட்டுக்கொண்டு 400 பேர் சேர்ந்தார்கள். செத்து போயிட்டான். 37 ஒருத்தன் தன்னை பின்பற்றும்படி அநேக ஜனங்கள் எழுத்தான். கமாலியல் தெரியுமா சொல்றாரு? கவனிங்க, இந்த மனுஷனுங்களுக்கு செய்யறது கொஞ்சம் கவனிப்பா. இவன் ஒருத்தர் இருக்கிறாள், இந்த சீஷர்கள் யாருமே தன்னை பின்பற்றும்படி யாருமே அவங்களை அழைக்கல. அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு தெய்வத்தை உயர்த்துறாங்க. அதனால இந்த மனுஷனுக்கு செய்யறது குறித்து ரொம்ப எச்சரிக்கையாயிரு. அவன் தாம் பக்கம் ஒரு கூட்டத்தை இழுக்கல, தெய்தாசு யூதாச போல. இவங்க அப்படிப்பட்ட வேலை செய்யல. இது ஏன் தெரியுமா? அழியாத ஒரு மார்க்கமாக இன்ன வரைக்கும் இருக்குது. நமக்கு முன்னாடி இருந்த அத்தனை பரிசுத்தவான்களும் கிறிஸ்துவுக்கு பின்னாடி இருந்து கிறிஸ்துவை முன்னாடி வைத்து அந்த ஊழியத்தை செய்தனால தான் இதுவரைக்கும் இந்த கிறிஸ்தவ ஜீவியங்கள் கிறிஸ்தவங்களை அழியாமல் பாதுகாத்து கொண்டே வந்து கொண்டிருக்கிறதன. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். என்ன அற்புதமான ஒரு வார்த்தை தெரியுமா? கவனிங்க, இந்த மனுஷனுக்கு செய்யறது குறித்து கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. அவங்க யாருமே தன்னை பின்பற்றும்படி அழைக்கவில்லை. அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு தெய்வத்தை உயர்த்தி கொண்டிருக்கிறார்கள். அதனால் அந்த தெய்வத்துக்கு விரோதமான என்ன செஞ்சிடாதீங்க. இப்போ நமக்கு தரப்பட்டிருக்கிற ஓட்டம் என்ன ஓட்டம் தெரியுமா? நம்முடைய ஊழியத்தில் எல்லா அங்கத்திலும் எல்லா பகுதியிலும் என் தேவன் ஒருவர் உயர்த்தப்பட்டு கொண்டே இருப்பாரா. சில நேரம் நம்மையும் அறியாமல் உள்ளுக்குள்ளே வந்து ஒட்டி கொள்கிற அந்த பெருமைகள், நம்மையும் அறியாமல் நமக்குள்ளே வந்திருக்கிற அந்த தேவனுக்கு பிடிக்காத அந்த காரியங்களெல்லாம் மாற்றி என் கையில் எதுக்கு தெரியுமா இந்த ஓட்டத்தை தந்திருக்கிறீங்க? உங்களை உயர்த்துவதற்காக இந்த ஓட்டத்தை நான் உண்மை உள்ளவன் என்று நம்பி இந்த ஊழியத்திற்கு தந்திருக்கிறீங்க. ஒரு நாளும் வேற யாரையும் உயர்த்திடாதீங்கய்யா. நம்மையும் உயர்த்திட வேண்டாயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு கமாலிகளுக்கு தெரிஞ்ச ஆவிக்குரிய ரகசியத்தை கொஞ்சம் கவனிச்சிங்களா? இந்த மனுஷருக்கு செய்வதை குறித்து எச்சரிக்கையா இருங்க. ஏன் தெரியுமா? எத்தனையோ அரசாங்கம் எழுப்பினாலும் நம்முடைய சபைகளை ஒன்றும் செய்ய முடியாதுன்னு ரொம்ப ஆணித்தரமாக சொல்கிறேன். யாரும் நம்மை உயர்த்துவதற்காக இந்த ஊழியத்திற்கு வரவில்லை. ஒரு தேவனை உயர்த்துவதற்காக இந்த ஊழியத்துக்கு வந்திருக்கு. 2024 எந்த ஆட்சி வந்தாலும் நம்ம தேவனை உயர்த்தி கொண்டே இருந்தால் நம்முடைய ஊழியத்தை ஒருவரால் இடிக்க முடியாது என்பதை இதயத்தில் வைங்க. அரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பாக்க. எதுக்கு பயப்படுறிய? அவங்க வந்துடுவாங்களோ, இவங்க வந்துடுவாங்களோ, வந்து நமக்கு செக்குக்கு வச்சிருவாங்களோ, என்ன செஞ்சிருவாங்களோ.
ஒன்றும் செய்ய, பக்கத்தில் சொல்லுங்கள், பயப்படாதீங்க, ஒன்றும் ஆகாது. கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்கள். பெரிய பெரிய பாடுகளை கஷ்டங்களெல்லாம் பார்த்து வந்திருக்கிற இந்த கிறிஸ்தவம், ஒன்றும் பயப்படாதீங்க. கூடி கூடி தேவையில்லாமல் அதை எதை பேசிகிட்டு இருக்காதீங்க. பேசாமல் ஜோம் பண்ணிவிட்டு, அந்தரங்கத்தில் ஜோம் பண்ணிவிட்டு பேசாமல் இருங்க. ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். கர்த்தருக்கு சித்தமானது வரட்டும், தேவனுக்கு சித்தமானது நடக்கட்டும். ஆனால் நான் அவரை உயர்த்த உயர்த்த, ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவங்களை நிதானித்து பார்க்கிறேன். நான் அவரை உயர்த்த உயர்த்த, அவரை உயர்த்த உயர்த்த, ஒரு ஆலோசனை சங்கத்தாருக்கு 3வது மனுஷன் எழும்பி சொல்லுவான், இந்த மனுஷருக்கு செய்கிறத குறித்து கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்கப்பா. யாரையும் பின்பற்றும்படி அவங்க இழுக்கலையா, அவங்க ஒரு இயேசுவை பின்பற்றும்படி, ஒரு தேவனை உயர்த்தும்படி இந்த ஊழியத்துக்கு வந்திருக்கிறாங்க. எனக்கு ஒரு ஓட்டம் வைக்கப்பட்டிருக்கிறது, அவர் மட்டும் உயர்த்துகிற ஒரு ஓட்டம். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? For prayer contact, Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.